நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வி தேங்க்யூ லார்ட். எல்லாம் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி, முடிந்தவர்கள் முழங்காலில் இருந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கேட்க போகிற அவருடைய வார்த்தைகள் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சங்கீதங்களின் புத்தகம் 138:2 எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்க, இந்த உலகத்தில் நடைபெறுகிற அவருக்குரிய காரியங்களில் இருக்கிற எல்லா காரியங்களை விட அவருடைய வார்த்தை மிக மிக மிகவும் முக்கியமானது என்று, அது மகிமைப்படக்கூடிய ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடிய ஒன்று, இந்த உலகத்தையே உருவாக்கின அவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னையும் என்னையும் உருவாக்கி மனம் திரும்பி தடைபட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற வியாதி, பிசாசின் சாபங்கள், கடன் பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவருடைய வார்த்தை உன்னை என்னை நம்முடையவர்கள் யாவரையும் தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு விடுதலையாக்குகிறார். ஆகவே அப்பா, நீங்கள் எனக்கு தாரும் அந்த வார்த்தையை, என்னோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும் அப்பா அப்படின்ட்டு மனதுருகி கண்ணீரோடு, அப்பா நீங்கள் என்ன, என் வாழ்க்கை இன்னும் சாபத்திலே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இன்னும் இப்படியே போய் கொண்டிருக்கிறதப்பா அப்படின்னு இந்த ஜெப நேரம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். வாழ்க்கையிலே அந்த ஜெப நேரம் என்பது அவரோடு கூட தொடர்பு வைத்து உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். பல சிந்தனைகளினால், பல கவலைகளினால் பாரப்பட்டிருக்கிறவுடைய இருதயம் மாற்றப்படுவதற்கு அவரிடத்தில் நீ தாழ்த்த வேண்டும், தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மீது தேவனுடைய கோபங்கள், மீறி நடந்த பாவங்கள் மன்னிப்பதற்கு தேவன் தயை பெருத்தவர், இரக்கமுள்ளவர் என்பதற்கு அவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். ஆகவே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருடைய வார்த்தை அப்படி நமக்கு இரக்கமுள்ளதாக வர வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஓ க்ளோரி டு காட். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஜெபம் பண்ணி, வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி என்னோடு கூட எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பா பிதாவே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தூய் ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் தேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே, கல்வாரி திருப்பேடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பேடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே, ஈசோப்புலால் கழுவும் என்றே
சுத்தமாவோம் ஈசோப்புலால் கழுவோம் என்றே சுத்தமாவோம் உறைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா திருவார்த்தையினால் உறைகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயா திருவார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ எப்போதும் திரு பாதம் ஏங்கி தவிக்கின்றோ மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா ஆனால் மூட்டி எறிய விடும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா ஆனால் மூட்டி எறிய விடும் மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் எல்லாம் வாய் திறந்து பாடுங்கப்பா தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் எந்நாளும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம் எந்நாளும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே ஜெபிக்க போகிறோம். ஜப தமிழ் சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள். சத்தத்தை உயர்த்தி தேவ வார்த்தைக்காக எல்லாம் கண்களை மூடி என்னோடு கூட
எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி எல்லாம் சோத்திருக்கிற ஆண்டவரே, மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான அந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக கூட உண்மை சோத்திருக்கிற ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறபடியே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் இருக்கிற கர்த்தாவே, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தகப்பன், துதிக்கு பாத்திரர், துதிகளில் பிரியமாக தகப்பன், இம்மட்டமாக உங்களை துதித்து பாட நீர் செய்த கிருபைக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதுமே கூட கர்த்தாவே, செய்து கொடுக்கிற தாசனை வல்லமையாக நீர் மூடி மறைக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விளைவினங்களை எடுத்து போட்டு வெள்ளத்தால் இடைக்கட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கர்த்தவன் மகனது வாயில் வார்த்தைகளை போட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தியை எங்கள் அப்பனிற்காக பகிர்ந்து தருணமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லாதபடி நிறைவான வார்த்தைகளை மனதை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே, நிறைவான ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய கிருபையிலையும் பெற்றவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கனம் எல்லாரும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் மற்றும் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. எல்லாரும் ஒருத்தரை பார்த்து போய் கையை குலுக்கி, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உன் பிரச்சனை இன்றைக்கு மாற்றப் போகிறார் அப்படின்னு சொல்லுங்கப்பா. போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து, திவ்யா உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லாத, பின்னாடி சித்ராவுக்கு போய் சொல்லு. முடிஞ்சால் நீ சோஷியல் ஆள் தானே, காலேப்பு கூட கை குலுக்கி சொல்லு. போய் எப்போ காலேப்பு உன் பிரச்சனையை மாற்ற போகிறார். அவர் ரொம்ப வேதனையில் இருக்கார். அவர் பாவம், அவர் வேதனையை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பெத்த அப்பா அம்மாவாலே கண்டுபிடிக்க முடியல அவருடைய வேதனையை. பாவம், என்ன பண்ணுறது? பாரு, பிரசாந்துக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது. அவன் இப்போ தான் கூடு கட்டின்னுக்கிறான். பலவிதமான கூடுகள் இருக்குது உலகத்தில். ஆண்டவர் சொன்னார், நரிகளுக்கு ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன இருக்கா? கூடுகள் இருக்கு. மனுஷகுமாரனுக்கு அவருக்கே இடம் இல்லாத உலகத்தில் உனக்கு வீடு இல்லைன்னு கவலைப்படலாமா? சொல் பார்க்கலாம். அவருக்கே இடம் இல்லாத இந்த உலகத்தில் எதுக்காக நீ கவலைப்படுகிறாய்? ஏன்னா இந்த உலக வாழ்க்கை எனக்கோ உங்களுக்கோ நிரந்தரம் எப்போவுமே. அதுக்கு நிரந்தரம் இல்லைன்னு, புருஷன் நிரந்தரம் இல்லை வானாம்பான்னு சொல்லிடாத. மனைவி நிரந்தரம் இல்லைன்னு சாந்தகுமார் அனுப்பிட்டுக்கிறாரு அவங்க அம்மா வீட்டுக்கு. ஒரு மாதமாவது நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கலப்பா, ரொம்ப கவலையாக இருக்கேன் நான். எங்கள் மனைவி ஒரு நாள் கூட என்னை விட்டு போனதே இல்லை, ப்ராமிஸாக. அப்படி போயிருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேனா. வீடு குப்பை தொட்டியாக மாறி இருக்குமா, இந்த வீடு கூட இருந்திருக்குமான்னு தெரியாது. கர்த்தர் அந்த தியாக உணர்வுள்ள வாழ்க்கை துணை நமக்கு தந்ததுனால்தான் நமக்கு வீடு, இந்த ஆசீர்வாதங்கள்லாம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடை. கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற்றுக்கொள்கிறான். நம்ம உதாசீனப்படுத்தும், நம்ம கோபம் வரும், அவங்க கொஞ்சம் நமக்கு வேதனை தான் கொடுப்பாங்க. ஆனால் இல்லாதப்போ தான் அது அருமை தெரியும். இருக்கும்பொழுது தெரியாது. அவங்க பேசுறது சொல்கிறதுலாம் பெரும்பாலும் நமக்கு மெயினாக நன்மையாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த நேரம் அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அது ப்ராக்டிக்கலில் வரணும். எனக்கு அது 41 வருஷங்களில் கிடைத்த அனுபவம். போய் பார்த்து சொன்னீங்களா, கர்த்தர் உங்கள் பிரச்சனையை அவருடைய வார்த்தையின் மூலம் மாற்றுவார்னு சொன்னீங்களா இல்லையா? சும்மா கை குலுக்கிட்டு வந்துட்டியா? போய் காலேப்பை பார்த்து, காலேப்பு உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போகிறான்னு கை கொடுக்காத, கிட்ட போய் சொல்லிட்டு வா. நீ தான் இப்படின்றிய கர்த்தர் உன் பிரச்சனை, அவன் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறான் பாவம். ஏன் பர்டிகுலராக சார் கை கொடுத்தியா? வெரி குட், வா. கை கொடுக்காத, நம்பவே முடியாது. எவன் எப்படி இருக்கிறான், எப்படி மாறுவான், எப்படி இருக்கிறான்றத யாராலும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கூடவே தாங்க இருக்குது, கண்ணுக்கு எதிர்க்கவே தாங்குது. அப்புறம் பார்த்தா மெசேஜ் ஒரு செகண்டில் இன்னொருத்தனுக்கு போய் சேருது. எப்படின்னே தெரியல, கேவலமாக இருக்குது. எடுத்த உடனே இந்த வார்த்தைகளை பேச எனக்கு வேதனையாக இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டு உன் பிரச்சனை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. தம்முடைய பிள்ளைகளுக்கு நான் மிகப்பெரிய விடுதலையை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சுருக்கேன். உன் வியாதியை குறித்து நீ வேதனைப்பட்டு அழுகிற,
வியாதியே இல்லை, ஆனால் வியாதி இருக்கிற மாதிரி நீயே ஒரு கற்பனையை பண்ணி நினைக்கிற. 3 மாதங்க, 3 மாதம் எனக்கு ஒரு மருத்துவமனைக்கு போய் இப்படி இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆப்ரேஷனுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் சொன்ன உடனே நான் மனசில் கொண்டு வந்துட்டேன், முடிச்சுன்னு நம்மளுக்குன்ட்டு. 3 மாதம் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா? மனுஷர்லாம் கேட்டு பார்த்தேன், எனக்கு அமைதி இல்லை, விசுவாசம் குறைஞ்சிடுச்சு, கிறிஸ்துவ வாழ்க்கையின் முடிவு வந்துடுச்சு பொழுதுன்னு நினச்சி நிறைய வேதனைப்பட்டு அழுது தனிமையில் ரொம்ப வேதனைப்பட்டேன். கடைசியாக 3 மாதம் கழித்து மொத்த ரிசல்ட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு முடிவு நீங்கள் தரணும் தகப்பனேன்னு போயிட்டு டாக்டராண்ட போகும்போது அவர் இறங்க பார்க்குறாரு. 400 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டார். அதனால் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வருஷமாம்மா? நான் வருஷ கணக்கில் மாத்திரையே சாப்பிடல சார், இப்போ தான் இது செக் பண்ணது உங்களாண்ட வந்திருக்குது. ஏங்க ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் நார்மலாக இருக்குதுங்க, நல்லா தான் தெரியும், எல்லாம் நார்மலாக இருக்குங்க சொன்னார் பாருங்க. சரி நான் என்ன உனக்கு மாத்திரை எழுதுறதுன்னு அவர் என்ன கேட்குறாரு? சார் எதுவும் இல்லை, ஒரு சத்து மாத்திரையாவது எழுதுறேன்னாரு. சத்து மாத்திரை கூட தேவையில்லை சார், அது ஏற்கனவே என்னாண்டு இருக்குது. நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன்னுங்கிற சத்து ஏற்கனவே எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற அவருடைய வார்த்தை உதாஸ். சில பேர் கொட்டாய் வருது பாரு, நானே இந்த ஸ்டேஜ் விட்டு இறங்கலாம் போல இருக்குது. வந்த உடனே எங்கள் மனைவி பக்கத்தில் போய் உக்காந்தம் பாருங்க. முகத்தை பார்த்தா அவங்க ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக அந்த வேதனையில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அவங்க முகத்தை பார்த்தா. இவ்வளோ கவலையாக இருக்காங்க, இவ்வளோ முகத்தை மனைவி முகத்தை நான் டெய்லி பார்க்கும்போது கண்டுபிடிப்பேன். அவ்வளோ ஃபீல். நிறைய பேருக்கு முகத்தையே பார்க்க மாட்டேன். என்ன அரசம்பத நான் ஏன் அதை பார்த்து நான் இருக்கிற வேதனையில் பொண்டாட்டி முகத்தை பார்க்க கற்றுங்க. முதல்ல போயிட்டு பார்த்து நீ எப்படிமா இருக்கிற. பால் ஏங்கிச்சோ 50,000 ஊழியக்காரர்கள் அவருக்கு கீழே இருக்கிறான். இந்த உலகத்தில் அவனுக்குமே கிடையாது அவ்வளோ பெரிய பாசு. ஒரு நாள் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி வெகு நேரமாக ஜபம் பண்ணி அவருடைய ஊழியம் உலக அளவில் ஃபேமஸ். 50,000 ஊழியக்காரர் கீழே இருக்காங்கன்னா பாருங்கள் அவர் எப்படி இருப்பார். அவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகும்பொழுது ஆவியானவர் சொல்ல, முதல்ல கெட் அவுட், என் சமூகத்துக்கு நீ வராது, எழுந்து போடா அப்படின்றார். அவர் கேட்குறாரு. அந்த தொடர்பு உங்களுக்கு எனக்கு இருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் பேசுவார். நீ ஜெபிக்கிற மகளாக இருந்தனா ஆண்டவர் நோடு கூட பேசுவார். இன்றைக்கும் பேசுகிற தெய்வம். எழுந்து போனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல உன் மனைவியை போய் பாடுறான்னு. பாவம் அந்த அம்மா இவ்வளோ பிரசித்தி பெற்ற உலக ஃபேமஸான ஊழியக்காருடைய மனைவி எலும்பும் தோலுமாக மறிக்கிற மாதிரி கிடக்குது. ஒரு நாள் கூட போய் மனைவியை பார்த்து இவர் பேசலை. ஊழியம் பெரிய ஊழியம் செய்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு செயல்படுறாரு. ஊழியங்கள் கூட நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஆனால் மனைவியின் நிலைமை உலகத்தை விட்டே போகிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இனி எனக்கு எந்த ஊழியமும் நீ செய்யாத, ஸ்டாப் இட். நீ முதல்ல போய் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்ன பண்ண செய்து அவளை சரிப்படுத்திட்டு அப்புறம் என் ஊழியத்தை செய்யுன்னு சொன்ன. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். உன் சொந்த குடும்பத்தை கவனி, முதல்ல உன் பெற்றோர்களை கவனி, உன் மனைவி பிள்ளைகளை பாரு, முகத்தை பாரு. ஏன் இப்படி ஃபீலாக இருக்கிற, ஏன் இப்படி கவலையாக இருக்கிற, என்ன உனக்கு, நீங்கள் எப்படி பாஸ். போன சண்டே நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். போன சண்டேவுக்கு முன் சண்டேன்னு நினைக்கிறேன். 2:30 மணிக்கு தூக்கம் வரல, எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. மனவேதனைகள் என்னை சூழ்ந்து ஆழ்ந்த தூக்கம் வராமல் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் தூங்குவேன் பகலில். அப்போ உடனே 2:30 மணிக்கு மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னம்மா என்ன பண்ணுறேன்? ஏங்க சாப்பிட்டேன், பசியாக தான் இருக்குது, ஒன்றும் சரியில்லை, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பழங்கள்லாம் வேணும். என் கையில் இருந்தது 1,500 ரூபாய். அது மொத்த காசுக்கும் போயிட்டு தேவையான பழங்களை வாங்கியாந்து அவங்க பெட்டில் வச்சுட்டு அப்புறம்தான் நான் ஊழியத்துக்கே போனேன். அந்த ஊழியம் சிறப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. காரணம், நான் ரொம்ப அக்கறை எடுக்கிறேன், ரொம்ப அவங்க மேலே அன்பு செலுத்துறேன்னு 100% சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த நாள் வரை அந்த உணர்வை என் இருதயத்தில் வைத்த என் உடன்படிக்கையின் நம்முடைய தேவன் திருமணத்தில் நம்ம உடன்படிக்கை செய்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும்
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த உடன்படிக்கை மீறி நடக்கிற குடும்ப வாழ்க்கை என்றைக்குமே அது நிறைவுள்ளதாக காணப்படாது, பரலோகம் போக முடியாது. நீ மனைவியே நேசிக்காத ஒருத்தன் எப்படி பரலோகம் போக முடியும்? புருஷனே நேசிக்காத ஒரு மனைவி எப்படி இல்லையா அவர் பண்ணுறது அவர் செய்யறது எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நீ செய்யறத பார்த்து தேவன் உன்னை ஒதுக்கிட்டாருன்னா உன் கதை எப்படி? மணவாட்டி சபை நீங்களும் நான் மணவாளன் இயேசு, நம்ம எப்போ அவருக்கு பிரியமாக நடக்கிறோமா? எவ்வளோ காரியங்கள் நம்ம மீறி நடக்கும். ஆனாலும் உன் மீதும் என் மீதும் இரக்கமுள்ள தேவன் இன்றைக்கும் உனக்கு எனக்கு அந்த ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரே நம்ம மேலே இறக்கம் வச்சு நேசிக்கிறார்னா நீ உன் மனைவியாண்ட உன் பிள்ளைகளாண்ட ஏன் அந்த நேசிப்பை காட்டி மன்னிப்பின் தன்மையோடு செயல்படக்கூடாது? இன்றைக்கு போய் நீ செயல்பட்டு பார், உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்றி தலைகளாக மாற்றி ஆசீர்வதிப்பார். உட்காரலாமா? பிரைஸ் தி லார்ட். சில பேர் கவலை ஆகிட்டாங்க, சில பேர் மகிழ்ச்சியாக மாறிட்டாங்க. உணர்வுள்ள இருதயம் என்ன பண்ணுது? உற்சாகம் அடைகிறது. உணர்வற்ற இருதயம் எப்படி இருக்குது? அது கல்லான இருதயம். அதில் எந்த உளி எந்த வெடி வச்சா கூட வெடிக்காது. அது இருதயம் அப்படி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண முடியாது? அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எப்போ மாற்றணுமோ அப்போ மாற்றினார்னா மலையே என்ன ஆகிடா? தூள் தூளாக பதறாக போயிடும். ஆகவே கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எனக்கு சதையான லகுவான இருதயத்தை தாரும் தாவீது கேட்கிறார். கொஞ்சம் தாழ்மைப்படணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயப்படணும். யாராக இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். வசனம் அப்படி தான் சொல்லுது, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். யார் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறானோ அவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாராம். இங்கே வந்தவங்களை அல்ல, இங்கே உக்காந்தவங்களை அல்ல, இல்லை காணிக்கை போட்டவங்கள அல்ல, திருவிருந்து எடுத்தவங்களாம் அல்ல. பா நீ திருவிருந்து எடுத்துட்ட அதனால் உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைச்சிடும். காணிக்கை போட்ட அதனால் எல்லாம் கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அவருடைய வார்த்தைக்கு யார் ஒருத்தன் நடுங்கிறானோ அவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரா? நல்லா சொல்லுமா, நோக்கின்றது நம்ம நோக்கி அப்படின்றியா? சாரால் நல்லா சொல்லு. அவருக்கு வார்த்தைக்கு நடுங்கிறவனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ நடுங்கினால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நோக்கி பார்த்தா சும்மா விடுவாரா? நான் பார்த்துட்டேன். உன் வாழ்க்கையின் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணி விடுவார்? மாற்றி விடுவார். பாரப்படாத, பாரத்தோடு அமர்ந்திருக்காது. கவலையெல்லாம் கர்த்தர் மேலே வச்சுட்டு ஃப்ரீயாக ஆண்டவருடைய வாசனம். முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம். நீதிமொழிகள். சாலமோன் இதை எழுதியிருக்கிறார். 3000 நீதிமொழிகள் எழுதி ஒரு சில நீதிமொழிகள் தான் நமக்கு வேதத்தில் இருக்கிறது. நிறைய நீதிமொழிகள் எழுதியிருக்கார். ரொம்ப பிரயோஜனமான நீதிமொழிகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே 9ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ரொம்ப ஒரு மைக்கு கூடம்பா அவங்களுக்கு. நீ என்ன சொன்னால் தான் செய்வேன்னு ஒரு மைக்கு கொடு, 4 பேர் கேட்குற மாதிரி ஒரு வசனம் வாசிமா. நீதிமொழிகள் 9, 8, 9. அவங்க வேறு முறைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு மைக்கு வருமா அவங்களுக்கு மைக்கு போவான்ற ஒரு பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது. எடுத்தவங்க வாசி. பிரசாந்த் வேறு நான் தான் இந்த வேலையை செய்வேன், அந்த ஆளை கூப்பிட்டேப்பா சார், எனக்கு தானே அந்த வேலையை கொடுத்துக்கிறாரு. இது பெரிய கவர்னர் வேலை மாதிரியும் இல்லை மிஸ்டர் விஜய் எடுக்க போகிற முதலமைச்சர் பதவி மாதிரியும் அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாம். என்ன யாரும் தேவனுடைய வார்த்தையை யார் வேணாலும் வாசிக்கலாம். இதில் பெரிய டேலண்ட்டு பெரிய திறமை. முதல்ல எடுத்து வாசிக்கிறது. முதல்ல என்ன பண்ணோம்? லபுக்குன்னு போடும். முதல்ல எடுத்து வாசிக்கிறதுலாம் உங்கள் அம்மாவிட்ட கொடுப்பா. பாவம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் நினைக்காத. இப்போ பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே. எப்படி வருது பாருங்க. பரியாசக்காரனை என்ன பண்ணாத? கடிந்து கொள்ளாதே. அவன் உன்னை பகைப்பான். ஏன் இவரை பகைக்கிறாங்க? என்ன பகைக்கிறாங்கன்னா கடிந்து கொள்ளுதல். கண்டிஷன் பண்ணுறான் பாருங்க. நீ பெற்றோரை மதிக்கணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு பயப்படணும்னு சொல்லும் பொழுது கடிந்து கொள்ளுகிறார் வார்த்தை இது. கடிந்து ஏன் குறைச்சிட்டா? உங்கள் அம்மாவுக்கு கோசம் எந்த குறைச்சிடாத.
அடுத்தது அவங்க படிக்கணும், எல்லாரும் தான் படிக்கணும். எங்கள் மனைவி விட்டு கொடுத்தாங்க பாவம், அஞ்சலி சிஸ்டர் வாசிக்கிட்டோம் பாவம். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகுது. அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி நடந்துக்குதுங்க, ப்ராமிஸாக 1000 பேரை போய் விசாரிக்கிறாங்க. இதில் யாருக்கு ஹார்ட் அட்டாக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கும்போது யார் யார் விட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரலையாம். யார் யார் விட்டு கொடுக்கலையோ அத்தனை பேரும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டானோ. உண்மை நான் சொல்கிறேன். அப்போ விட்டு கொடுக்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. எதை வேணாலும் விட்டு கொடுத்தலாம். ஓகே, லீவ் இட், பரவாயில்ல, நீ வாசி. இதுக்கு மட்டும் நான் சொல்ல, வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் பேசுறியா பேசிட்டு போ, பரவாயில்ல. நீ சொல்கிறது தான் உண்மையாக இருக்கட்டும், பரவாயில்ல. உனக்கு என்ன வராது? சசிகுமாராண்ட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. போன உடனே 40,000 கட்ட வேண்டிய செலவு வராது. என் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக போவது இல்லை. வாசிமா. ஞானம் உள்ளவனை கடிந்து கொள். யாரை கடிந்து கொள்ள? ஞானம் உள்ளவனை. நீங்கள்லாம் யாரு சொல்லுங்க பால இந்த வசனத்தின்படி. சொல்லம்பா சாந்தகுமார், சொல்லம்பா. நான் உள்ளவனா? நீ இருக்கிறதாம்பா ஞானம் உள்ளவன். அதனால தான் உங்களை உட்கார வச்சு இந்த பைத்தியக்காரனை வச்சு பேச வைக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன பண்ணுறாரா? பைத்தியம் பிடிச்சிருந்த என்ன தெரிந்து கொண்டு ஞானமுள்ள உங்களுக்கு போதிக்க வைக்கிறார். அப்போது நீங்கள் ஞானமுள்ளவர்கள் என்று எண்ணி சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு நீ ஏன் பரியாசக்காரனா? முதல்ல படித்த அந்த வாசகத்தினுடைய முதல் வார்த்தையை வாசிமா. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். நீ ஏன் பகைக்கிற? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏன் எதிர்ப்பு தன்மை கொடுக்கிற? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏன் எதிர்த்து நிற்கிற? ஆண்டவருடைய சிக்ஷையை ஏன் அற்பமாக நினைக்கிற? அவர் கடிந்து கொள்ளும் பொழுது ஏன் சோர்ந்து போகிற? அவர் கடிந்து கொள்ளுதலுக்கு ஏன் மனம் திரும்பாமல் இருக்கிற? ஆகவே ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஏமா அதுக்குள்ளே போயிட்ட? கவலைப்படாத, வசனத்திலே இரு எப்பவுமே. அப்போ ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் நீங்கள் தேறினவர்களாக மாற வேண்டும். நேற்றைய செய்த முட்டாள்தனத்தை இன்னைக்கு செய்யக்கூடாது. நேற்றைய தினத்தில் செஞ்ச தவறே செய்து கொண்டது. ஏம்பா விசிலிங் சவுண்டு வருது பாரு, அதை கரெக்ட் பண்ணு. அங்கே போய்டுற அப்போ அங்கே என்ன தான் இருக்குதுன்னே தெரில. நான் அதெல்லாம் வைக்கவே மாட்டேன். சரி, மாடர்ன் உலகம் மாடர்னாக போட்டேன்னு தான் விட்டு வச்சுருக்கிறேன். நீயும் உக்காந்து வசனத்தை கவனிக்கணும் கரெக்டாக. விசிலிங் சவுண்ட் வைக்காத. நான் வெறுமையாக கூட பேசிடுவேன், நான் மைக் இல்லாததை. அப்போ பாருங்கள், ஞானமுள்ள பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து ஞானத்தின் உறைவிடமாகிய தேவன் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ உங்களுக்கு போதகம் பண்ணும்போது நீங்கள் ஞானத்தில் தேறினவர்களாக மாற வேண்டும் என்று தான் தேவன் இன்றைக்கு இதை சொல்ல வைத்திருக்கிறார். அப்புறம் வாசிமா 9:10. ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு. பாருங்க, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு. நீங்கள்லாம் யார சொல்லுமா? சவுண்டா கையை தூக்கி சொல்லு, நான் நீதிமான். சில பேர் கை பாதியாக தாங்குது. லஞ்சம் வாங்குற கையை அந்த தூக்க முடியாது. சாபம் விடுற கையை அந்த தூக்க முடியாது. அப்புறம் வீட்டில் போனால் தூக்கவே வராது. இங்கேயே தூக்க மாட்டுற நீ, கீழ்ப்படிய மாட்டுற நீ. அப்புறம் எப்படி உன் கை வீட்டில் போனால் தூக்கம் வரும்? பாச கையெல்லாம் வலிக்குது பாச. இங்கே கொஞ்சம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் கையும் உன் கை மாதிரி மாறணுமா? உன் சாபம் எனக்கு வரணுமா? நீ ஒரு நீதிமான். நீ யார? ரோமர் 8:30 நினைக்கிறேன். வாசி. நீ நீதிமானா இல்லையான்றதுல அதில் எழுதி வச்சிருக்காரு பாரு. எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை நீங்களும் நானும் முன்குறித்த தேவனுடைய பிள்ளைகள். இங்கே சும்மா வந்து நான் உக்காந்துங்கிறேன், இல்லை யாரோ சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அல்லது எப்படியோ நான் இப்படிலாம் வந்திருக்கிறேன். நான் காவியா, எங்கள் திவ்யா என்னை இட்டுன்னு வந்திருக்குது அதனால தான் வந்திருக்கிறேன்னு நினைக்காத. எவர்களை என்னை தேவன் முன்குறித்திருக்கிறார். என்னை தேவன் என்ன பண்ணியிருக்காரா? முன்குறித்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்முடைய குடும்பம், அற்பமாய் எண்ணப்பட்ட நம்முடைய கிராமம்,
அல்லது நம்முடைய தேசத்தில் நம்ம அற்பமானவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தையே படைத்த நம்முடைய தேவன் உன்னை முன் குறித்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று வாக்குரைத்து முன்குறித்த தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து அப்புறம் என்ன பண்ணியிருக்காரா? படியம்மா, அதிகம் மைக்கில் படிச்சுட்டு பாதி மைக்கில் விடுற. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீ உன்னை அழைக்கப்பட்டிருந்தா நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறாய், அல்லது நீதிமான் என்ற நிலையில் இன்றைக்கு வாழ வேண்டிய தகுதியில் நீ இருக்கிறாய், நீ நானும். ஏன் அப்போ நான் நீதிமானா வாழ முடியலன்னா, அந்த நீதிலாம் உன்னுடைய நீதி நீ நினைக்கிற அது எல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்கிறார் ஆண்டவர். உன் நீதியை நினைக்கிற, ஏன்னா மற்றவங்களோட நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அவளை விட நான் அவன் நினைச்சான் பாருங்க, பரிசேயன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவனை போல அல்ல ஆண்டவரே, நான் நீதிமான், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் 3 வேளை நல்லா உபவாசம் எடுக்கிறேன், அவனுடைய நீதியை பேசுகிறான். உங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தைங்க. தேவனுடைய நீதியை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நோவா தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தால் மற்றவங்களை பார்க்கவே இல்லை, சுற்றி இருக்கிற மக்களை அவன் பார்த்து வாழலை, தான் மாத்திரம் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அவனை பார்த்தார் ஆண்டவர், இவ்வளோ அழிக்க போகிற எறும்பு டோட்டலாக டேமேஜ் ஆக போகுது, ஒருவனை மட்டும் நீதிமானாக கண்டு அவனுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீ நீதிமானா இருந்தால் ஆண்டவர் உனக்கு கிருபையை தருவார். கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்து. பாதி கண்ணை மூடாத, பாதி கண்ணை என்ன பண்ணாத, மூடாத. சினிமா இல்லை ஒரு வாட்ஸ்அப் வருது பாருங்க, கண்ணு அப்படியே முண்டை கண்ணு மாதிரி ஆயிடுது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தோட பிடி போகுது, எப்படி தான் போகுதுன்னே தெரில. நான் சரியாக தூங்குறதே இல்லை, ப்ராமிஸாக. ஒரு சில நாட்களாக பாருங்கள் ஒரு தூக்கமே வரல. காரணம் என்னென்னா, தேவையற்ற சில ஃபீல், நான் செய்யாத தவறுக்கு நான் ஒரி பண்ண வேண்டியதாக இருக்குது. தவறு செய்தவர்கள் வேற, ஒரு குடும்பத்தில் தகப்பனாக இருக்கிறதுனால அந்த பாரங்களெல்லாம் ஏற்று அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து அதற்கான விடுதலை வர வரைக்கும் நான் எப்பவுமே ஆண்டவரை மன்றாடி கொண்டே இருப்பேன். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ஆண்டவர் மாற்றுகிற வரைக்கும் உயிரே போனால் கூட பரவாயில்லன்ற லெவலில் தான் போய் இன்றைக்கு வரைக்கும் ஜீவிக்கிற ஒரு கிருபை தேவன் தந்திருக்கிறார். அது வரைக்கும் மன்றாடி கொண்டே தான் இருப்பான், அந்த பிரச்சனை கர்த்தர் மாற்றுகிற வரைக்கும். அப்போ எனக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான முழு நேர அந்த நிம்மதியை பெற முடியாத சூழ்நிலைகளில் இருந்தும் தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பெற்று வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அந்த நிலையை விட்டு நீங்காத, அதை உதாசீனப்படுத்தாத. ஆகவே 9ஆம் வசனம் வாசியமா, நீதிமொழிகள் 9:9 பாருங்க. மைக்க பாவம் அஞ்சலி அவங்க வீட்டுக்காரன்ட்ட கொடுத்தாங்களா? எதுக்கு கொடுத்தாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார அம்மாவன்ட்ட எடுத்து போய் கொடுக்க சொன்னாங்களா? நான் ஏன் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்? எவ்வளவு சுயநலத்தை மனசில் வச்சுன்னு அப்போது அவர் எப்படி மனைவியை நேசிப்பாருன்னு எனக்கே ஒன்றும் புரியல. பொதுவாக சொல்கிறேன், நான் நேசிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. பிரச்சனை வரும்போது நேசிக்கிறான் பாரு, அவன் யார்? நல்லா இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டான். பிரச்சனை இருக்கும்போது போய் பார்க்குறோம், பொண்டாட்டியாக நினைக்கிறதில்ல. எப்போவுமே நேசிக்கணும். மனைவி எப்பொழுதுன்னா பண்ண வேண்டாம், தூங்கி எழுந்த உடனே முதல்ல, கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர், என் மனைவியை நான் நேசிக்கிறேன், என் குடும்பத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லு. இல்லைன்னா அந்த உணர்வு நீ ஆண்டவரை துதிச்சு சொல்லும் போது அந்த உணர்வை தேவன் தருவார். பிரைஸ் தி லார்ட். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன்
உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் என் வலப்பக்கத்தில் இருப்பதனால் ஆசைக்கப்படுவதில்லை, நான் ஆசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே. என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. 10 வாசிமா. நீதிமொழிகள் 9:10 சீக்கிரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. 10ஆம் வசனம் நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாருங்க, இப்போ நான் போதிக்கிறது பேசுகிறது உங்களுக்கு பிரயோஜனப்பட்டு அது உங்களுடைய இருதயத்தில் உணர்வுள்ளதாக மாற்றப்பட்டு கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீ நானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக மாற வேண்டும். அதை தான் அங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலை, கர்த்தருக்கு பயப்படாதவனுக்கு அவனுக்கு ஆண்டவருடைய ஞானம் இருக்காது. ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு பெண்ணுக்கு கர்த்தருக்கு பயப்படுற ஞானம் இருக்காது. அவள் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்க மாட்டா. தன் குடும்பத்தில் அந்த நல்ல புத்தியே இருக்காது. அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படத்தக்கவள். கர்த்தருக்கு பயந்தவள் தான், புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள். இப்போ ஆண்டவருக்கு நான் எப்படி பயப்படுது பாச, ஆண்டவர் எங்கே நான் கண்ணால் பார்க்குறேன்னா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆபிரகாமை அவனுடைய மனைவி ஆகிய சாராள் என் ஆண்டவனே என்று சொல்லி அழைத்து அவனுக்கு கீழ்ப்படிது. நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று நான் கூப்பிடுகிறேன், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஆண்டவருடைய ஞானம் உனக்கு கிடைக்க ஆண்டவருக்கு நீ முதலாவது போலீஸ்காரன் திருடுற மாதிரி பயப்படுற பயம் இல்லை, அன்பும் மரியாதையும் கலந்து என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிற கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய உபதேசங்கள் சத்தியங்களுக்கு நான் முழுமையாக கீழ்ப்படுகிறவனாக என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிறது. நீ கர்த்தருக்கு பயப்படு. அப்புறம் 11ஆம் வசனம் வாசிமா. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும். நீதிமொழிகள் 10:5 வாசி. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எறும்பை பாருங்க, நான் இப்போ சொல்றதெல்லாம் செய்தி அல்ல. கடலூர் போயிட்டு ஒரு கன்வென்ஷனில் பேசும்போது அந்த பாஸ் சொல்கிறாரு, பாச நீங்கள் ரொம்ப நேரம் செய்தி கொடுக்க மாட்டீங்க, மற்றதெல்லாம் நிறைய சொல்கிறீங்க, ரொம்ப பிரயோஜனம் தான், அந்த செய்தி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறீங்க. நான் சொன்னேன், செய்தி கொடுக்க தான் நீங்கள் சபை ஊழியராக இருக்கிறீங்க, உங்களுக்கு செய்தி கொடுக்குறது தான் உங்கள் பாஸ் மோசஸை இந்த சபையில் ஊழியக்காராக வச்சுருக்கார். அவர் எவ்வளோ செய்திகள்லாம் கொடுக்குறார். இப்போ நான் எதுக்கு வரேன்னா அவரை விட ஒரு பெரிய செய்தியை, ஒரு எஸ்பெஷலி மெசேஜை கொடுக்க வரல. நீங்கள் கேட்குற செய்தியே இவ்வளோ நாள் கேட்டு என்ன பிரயோஜனம் என்பதை
அறிந்த தேவன் இன்றைக்கு அதை மறுபடியும் உங்களை ஒரு ஆடிட் பண்ணுறார், கேள்வி கேட்குறார். இவ்வளோ செய்திகளை நீ கேட்டிருக்கிற, இவ்வளோ செய்திகள் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் ஒரு கட்டளை கூட முழுமையாக உன்னால் கீழ்ப்படுகிற முடிகிறதா என்று தான் இப்போ கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் என்னை அனுப்பிச்சி வச்சிருக்காரு. ஏன் நீ கிரியை செய்ய மாட்டே? ஏன் சபை வளரவில்லை? ஏன் இது ஒன்றும் பயனற்றதாக போய் கொண்டிருக்கிறது? பிரசங்கம் நன்றாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் அவர் பல ஆயிரங்களை லட்சங்களை கூட நஷ்டமாக எண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து பிரயோஜனம் உள்ளதாக மாற்றக்கூடிய நிலையில் ஏனப்பா இப்படி போய் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் ஏன் இன்னும் கனி கொடுக்கவில்லை, பலன் கொடுக்கவில்லை? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் மாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் வருகிறார், இது இன்னும் ஏன் கனி கொடுக்கவில்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று தான் இந்த வருஷத்தை உனக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன பண்ணப்படுமா? அக்கினியிலே போடப்படும். இங்கே நிறைய பேர் வந்தாங்க, இன்னைக்கு வெட்டி போட்டுக்கிறார் ப்ராமிஸ். அப்போ நானும் அப்படி ஆகிடும்னா நினைக்காது. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தான் இதை நான் சொல்லுகிறேன். நான் இன்னும் ஏன் கனி கொடுக்கவில்லை? நான் நேற்றைய தினம் ஒரு வீட்டுக்கு, நாளைக்கு ஒரு திருமணம், முக்கியமான திருமணம், வாழ்நாளில் எனக்கு மறக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய நண்பர், மாமல்ல நகரில் வீடு இருக்குது, எனக்கு அதிகாரி. இந்த சர்ச்சை கட்டும் பொழுது நிர்பந்தமான நிலையில் இங்கே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்க 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஃபோன் வருது, ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தான் ஜபம் பண்ணுறேன். என்னடா ஜப நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் வருது. எடுத்து பேசும்போது, சந்திரன் உடனடியாக வர முடியுமா? சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து முழங்கால் படிடுறார், ஜபம் பண்ணிங்கிறார் அவர். இப்படி ஆவிக்குரிய சபையில் இருந்து கொண்டே நமக்கு ஜப பழக்கம்னா முழங்கால் படியிட போட முடியல, முழங்கால் படியிட முடியல, பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கமே இல்லை. யார் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜெபித்தார் பிதாவை நோக்கி, அவருக்கு ஜபமே தேவையில்லை, அவர் வாயின் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. பிதாவோடு இருக்கிற தொடர்பில் அவருடைய சித்தத்தை முழுமையாக செய்வதற்கு ஜபம் என்பது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த 20,000 கடன் வாங்கி நான் கஷ்டப்பட மாட்டேன், எனக்கு நீங்கள் ஒத்தாசை அனுப்பணும்பான்னு முழங்கால் படியிடும் போது ஃபோன் வருகிறது. சந்திரன் உடனே வண்டி எடுத்துன்னு வர முடியுமா? நான் சிஐசி சொல்ல, சரி ஜபத்தை என்னுடைய நேரத்தை கரெக்டாக செலவிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் ஐயான்னு போனால், பாவம் தினந்தோறும் என்னாண்டு 500 ரூபாய் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவர் குடும்பம் நடத்துறதுக்கு கஷ்டம், பண பிரச்சனை இருக்கும். பாவம், எனக்கு என்னடா இவர் இப்படி இருக்கார், நானும் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். அப்போது அப்பேற்பட்ட மனிதன் 20,000 ரூபாய் எடுத்து சபையில் கொடுத்து சர்ச்சை கட்டுற அந்த வேலைக்கு வச்சிங்க. யாராண்டி எங்கள் மனைவி கூட தெரிய வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாரு. அவருடைய மகளுடைய திருமணம் தான் நாளைக்கு மாலை. கணவனும் மனைவி வந்து அழைப்பிதை கொடுத்தார்கள். என்னால் நாளைக்கு எஸ்தர் வீட்டில் அந்த குழந்தைய போய் அவன் கூட நான் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே ஜபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஏவுதலின் பிரகாரம் ஃபோன் பண்ணுறேன், ஐயா நான் நாளைக்கு திருமணம் இல்லை, நீங்கள் தான் சாட்சிக்கு எழுத்து போடணும், நான் உங்களை தான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என் நிலைமையை சொல்லி அந்த மகளை கூப்பிட்டேன். அவள் பேர் பிரீத்தி, 37 வயசு தாண்டிட்டா. பெரிய என்ஜினியர், அமெரிக்காவில் 11 வருஷம் வேலை செய்கிறா. ஒரு மாதத்துக்கு 3.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம். பிரீத்தி இங்கே வா, நான் என் குரலை கேட்டவுடனே ஓடி வந்துட்டான். நான் 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அவளுடைய ஆவிக்குரிய தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். என் மனைவியாண்டு அடிக்கடி பேசுவேன் நான். ஐயாவுடைய மகள் பிரீத்தி அருமையான ஸ்பிரிச்சுவல் பொண்ணுமா, அவள் பேசுறது, அவள் கூட உட்காந்து நான் பேசுவேன். அப்போ என் பக்கத்தில் வந்து உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்து, எவ்வளோ ஒரு தாழ்மை. 10 ரூபாய் சம்பாதிக்க வக்கீலில் பண்ணுற அமக்களம் இருக்குது பாருங்கள், திமிரு இருக்குது பாருங்கள், அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. நான் என் மருமகளோடு காலையில் முந்தைய நாள் நான் காலையில் காய் கட் பண்ணும்போது பேசினேன். அம்மா, ஒரு பெண் நல்லா படிச்சிருக்கு பிள்ளைக்குது, நல்லா பயிற்சி எழுதியிருக்கு பிள்ளைக்கு, நல்ல மார்க்லாம் பார்த்துருக்குறேன்னு ஒன்றும் என் மருமகள் சொல்கிற வார்த்தை தெரியுமா? அதுக்கு இந்த தலகனம் அல்லது ஒரு பில்டப் கொடுக்கறது, அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு முழுசாக வரல. அந்த தலகனம், ஒரு பில்டப் அப்படின்ற ஒரு என்னது அல்டல்லாம் கிடையாது அப்படின்னு என் மருமகள் சொன்னது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி.
அதுவும் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தது, கங்க்ராச்சுலேஷன் சித்ரா சொல்லிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் கேட்குறேன். அப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே 3 லட்சம் கொடுக்குற இப்போ சம்பாதிக்கிற பெண் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து எத்தனை வருஷம் காத்திருந்து தான் சம்பாதித்த பணத்தில் தான் தன் வாழ்க்கைக்கான இந்த திருமண செலவுகளை எல்லாம் செய்து பணிவோடு வந்து தகப்பனுக்கு முன்பாக முழங்கால். ஏன்னா போன வருஷம் இதே நாளில் அவரை நான் சந்திக்க போகிறேன். இது ஒரு சாட்சி, பெருமைப்படுத்துகிற விஷயம் இல்லை. இதே நாளில் அவரை நான் பார்க்க போகிறேன். திடீர்னு விசாரித்து ஜெபம் பண்ண போகிறேன். அந்த ஜெப நேரத்துக்கு முன்னே என்னை கட்டி பிடிச்சி தேம்பி அழுகுறார். சந்திரன், என்னால் தாங்க முடியல, 37 வயசு ஆகிடுச்சு. அவள் அமெரிக்காவில் வேலை செஞ்சாலும் என் 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்துடுச்சு. என் விருப்ப பிரகாரம் என் மகளுக்கு திருமணம் பண்ணணுன்ட்டு நான் எவ்வளோ அலைன்ஸ் பார்த்து முயற்சி பண்ணேன். நான் கூட நிறைய முயற்சி பண்ணேன், நிறைய அலைன்ஸ்லாம் சொன்னேன், பாவம். ஆனால் என் விருப்ப பிரகாரம் என் மகள் திருமணம் செய்ய வேணும், ஆண்டவர் உதவி செய்யணுன்ட்டு தேம்பி எழுது. அவ்வளோ பெரிய மனுஷன், என்னை விட 5-6 வயசு கூடுதல். அவ்வளோ கனமுள்ள ஒரு மனிதன், நல்ல ஆவிக்குரிய தன்மை உள்ளவர், கட்டி பிடிச்சி அழுதார். அதே நாளில் அவங்க வீட்டில் போய் சொல்கிறேன், நீர் என்னை காண்கிற தேவன். கைத்தட்டு. உங்கள் கண்ணீரை அவர் கண்டு இதே நாளில் உன் மகளுக்கு திருமணம் நடைபெற எனக்கு அழைப்பு கொடுத்து தேவன் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணார கேட்டார். அவ்வளோ தாழ்மை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினிடத்தில் வந்து நீ என்னத்தை கற்றுக்கொண்ட? தலை கனம் பிடிச்சி ஆடக்கூடாது. ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சு, எனக்கு ஒரு பெருமையான காரியம் கிடைச்சிச்சு, மற்றவங்களை விட ஏதோ ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு கிஃப்ட்டு ஏதோ ஒன்று கிடைச்சிச்சுன்னா தலை கனம் பிடிச்சி மற்றவங்கள மதிக்காத நடக்காது. கர்த்தருக்கு பயப்படு. அவர் எதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுருவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை என்ன பண்ணுவார்? ஏற்படுத்துகிறவர். நம்ம நாட்டில் நடந்துனுக்குது. இப்போ ஆட்சி அதிகாரம் பல நூற்றாண்டுகளாய் நடைபெற்று கொண்டிருந்த மாற்றத்தை ஒரு தூளாக களைப்பு விட்டார். நான் அரசியல் பேச வரவில்லை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை யார் கரத்தில் இருக்க? நம்ம நினைக்கிற மாதிரி இஷ்ட பிரகாரம் கிடையாது. அவன் வரணும் இவன் வரணும்னு கிறிஸ்துவம் விரும்பினானா நீ உன்னை போல ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. தேவ திட்டத்தின் பிரகாரம் வரட்டும் ஆண்டவரே, தேவ சித்தத்தின் பிரகாரம் வரட்டும். அவருக்கு தான் நியமிக்கிறவர், அவர் தான் அனுப்புகிறார், அவருக்கு தான் அந்த திட்டத்தில் முழு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவங்க வரட்டும், யார் வந்தால் எனக்கு என்ன சோப்பனா? உன் பாடத்தை விஜயா வந்து படிக்க போகிறாரா? நீ தான் எழுதணும். என்ன உன் செல்ஃபோனில் யார் பேசணும்? அவரை பேசுவாரா? நீ தான் பேசணும். என்ன டைம் கிடைச்சா போதும். ஹலோ, சாப்பிட்டியா? என்ன குழம்பு வச்சா? உப்புலாம் கரெக்டாக போட்டியா சித்ரா? போட்டேன், எங்கே சரியாக போடல. இதுக்கெல்லாம் ஃபோன், உப்பு போடுறதுக்கெல்லாம் ஃபோனு, மிளகாத்தூளுக்கெல்லாம் ஃபோனு. முக்கியமானது ஃபோன் கிடையாது. ஏன்னா உனக்கு போன் இருந்தால் தானே. என்ன நீ எலும்பாக இருந்தால் தானே உனக்குள்ள சதையை உருவாக்குவார். உனக்கு தான் எலும்பே இல்லையே, எல்லாமே சதையாக இருக்குது. ஹலோ, ஜாக்கிரதையாக இரு. யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படு. வாசிமா நீதிமொழிகள் 10:5. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன். கோடை காலத்தில் சேர்ப்பது சேமிப்பது தவறு என்று நான் எந்த நாளிலும் சொல்ல மாட்டேன். ஆண்டவரும் எழுதி வைத்திருக்கிறதா சொல்றாரு. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து என்ன பண்ண? சொல்லுமா. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தின் போல போய் அதன் வழிகளை பார்த்து என்னத்தை கற்றுக்கொள்ள? ஞானத்தை கற்றுக்கொள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், எதை கற்றுக்கொள்றியோ இல்லை, ஞானத்தை கற்றுக்கொள். பணம் எல்லா காலத்திலும் சம்பாதிக்க முடியாது. நாங்கள்லாம் கவர்மெண்ட்டில் நான் 58 வருஷம் வரைக்கும் அரசு பணி செஞ்சேன். நான் அந்த அரசு பணியின் காலத்தில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கும் மனைவிக்கும் திருமணம் என்று ஒரு நிச்சயிக்கப்படுகிறது. தேதியும் குறிப்பிட்டாச்சு. எங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க? என்னாண்ட ஒன்றுமே இல்லைங்க, நான் மட்டும்தாங்க இருக்கிறான்றாங்க. உங்களாண்ட என்ன இருக்குது? என்னாண்ட ஒன்று இருக்குது. நான் கல்பாத்தில் கூலி வேலை செஞ்சேன், டெய்லி 3 ரூபாய் கிடைச்சிது. அதில் ஒரு அமௌண்ட்டு நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதுதான் என் திருமணத்துக்கு முதல் பணமாக எனக்கு உதவி செய்தது.
கைத்தட்ட மாட்றியா? என் திருமணத்தில் முதல் பணமாக நான் சேமித்து வைத்த அந்த சேமிப்பு தான் மரித்து போன என்னுடைய மகன் டேவிட் மரிக்கும் காலத்தில் அவன் எவ்வளோ ஞானமுள்ள மகன் என்பதை இழந்து போனாலும் உதாரணத்தை சொல்லுகிற அவன் சேமிப்பில் 15,000 ரூபாய் இருந்தது. எந்த வேலைக்கும் போகலை, எந்த வேலையும் செய்யலை, படித்து கொண்டிருந்தான். நானும் அவருடைய தாயும் கொடுக்குற பணத்தை அவனுடைய ஃபீஸ் போக அதை சேமித்து வைத்திருந்தான். அவன் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தான். சேமிப்பு என்பது கோடை காலத்தில் நமக்கு எப்பவுமே பணம் வராது. வருகிற நேரத்தில் ஆண்டவருக்குரிய காரியத்தை நீ கொடுத்துட்டு உன் குடும்பத்தை கவனிச்சுட்டு ஒரு சிறு பகுதியை உன்னுடைய வருங்காலம் எப்படி இது யோசேப்பினிடத்துல போய் பாரு. யோசேப்புக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து அதிபதியாக இருக்கும் பொழுது பஞ்சகாலம் வரப்போகுது என்பதை அறிந்து அவன் அந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல பஞ்சத்தில் இருந்த எல்லா தேசங்களுக்கும் தன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரையே போஷிக்கும் அளவுக்கு அவனுக்கு அந்த ஞானத்தை யோசேப்புக்கு அருளினார் தேவன். அதனால் சம்பாதிக்கக்கூடிய பலன் இருக்கும் பொழுது 58 வயசு வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. இப்போ நான் எங்கேயும் போய் சம்பாதிக்கல, முழு நேரமாக இந்த வேலையை செய்கிறேன். ஆனாலும் என்னிடத்தில் இருக்கிற ஒரு சின்ன தொகையை என் பேர குழந்தைகள் இருக்க, என்னுடைய ஆரோக்கியத்தை கூட மென்ஷன் பண்ணல, என் பேர குழந்தைகள் இருக்கிறார். அவர்களுக்கு திடீரென்று அவசரம் காலங்கள் வரும். என்னுடைய சிறு பகுதி என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். ஆண்டவரே, கோடை காலத்தில் சேர்க்கிறவன் வெறும் பணத்தை மட்டும் அல்ல, உன்னுடைய நேரத்தை உன்னுடைய காலத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். ஆகவே நீதிமொழிகள் 10:12 சீக்கிரம் வாசி. நான் இன்னும் செய்திக்கே போக முடியல, உங்களுக்கு உபதேசம் தான் பண்ணின்னு இருக்கிறேன். நீதிமொழிகள் 10:12 சீக்கிரம். விரோதங்களை எழுப்பும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பாச நான் இங்கே இருக்கிற எல்லாராண்டியும் எந்த விதமான பகை உணர்வும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குப்பாங்க. உண்மையாக கை தூக்கு. எந்த பகை உணர்வும் கையை பொய்யா தூக்கினா கையே வராது வீட்டுக்கு போனா சாபம் உடல. உண்மை சொல்கிறேன். எந்த பகை உணர்வு யார்கிட்டையும் இல்லையா? அடப்பாங்க பச்சை பொய்ய பச்சையாக ஆலயத்தில் சொல்கிற ஆளை இங்கே தான்ப்பா பார்க்குறேன் நான். எப்படி பாஸ்டர், எப்படி பக்கத்து வீட்டில் போய் கேட்டு பாருங்களா, உன் லட்சணம் என் லட்சணம் தெரியும். எப்படி ஐயோ அந்த ஆள் பார்த்தா என் மூஞ்சே திருப்பிக்கின்னு போயிடுவாங்க அவன். ஆனால் சர்ச்சில் வந்து அல்லேலூயா சோதரம் அந்நிய பாஷை ஆராதனை ஆண்டவரே இறங்கி வந்துடுவார் பழகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் உன் லட்சணம் உனக்கும் ஆண்டவருக்கும் தெரியுது. நீ எந்த உணர்வோடு வாழ்கிறாய், எந்த ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கிறது. தான் கண்ட சகோதரனை நேசிக்காதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். நீ பார்க்குற உன் மனைவியை நேசிக்க முடியல, உன் சகோதரன் ஆனால் திருவிருந்து மட்டும் எடுத்துன்னு போயிட்டேன். ஏன்னா அது கையில் தான் இந்த தக்காளி சட்னி ரமணாசில் கொடுக்குறானே, இந்தாப்பா சாப்பிடு. ரமணாசா இது கேவலமாக இல்லை? அதை தொடும்போது பயம் வரல உனக்கு? அதை நீ தொடும்பொழுது உனக்கு பயம் வர வேண்டும். உன் காணிக்கை பெட்டிக்கு முன்பாக உன் காணிக்கையை செலுத்தும் போது உன் சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாக என்று சொல்லியிருக்கிறார். உன் மனைவிடத்தில் ஒப்புரவாக. முதல்ல நான் தெரியாமல் பேசிட்டேன் உன்னை, ஏங்க நான் தெரியாமல் கோவப்பட்டேங்க சொல்லு முதல்ல. அப்புறமா அந்த காணிக்கை செலுத்தி பாரு. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். நீ பகையோடு இருந்து கொண்டு பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்பாயிரு. அதை தான் நான் சொல்கிறேன். இன்று முதல் போய் இனி போன காலங்கள்லாம் போட்டு நான் உன்னை ஜட்ஜ்மெண்ட்டுக்கான வார்த்தைகளை பேசலை, கிருபை நிறைந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இனி போய் ஆகிலும் போய் உன் மனைவி உன் பிள்ளைகளிடத்தில் அன்பாயிரு. பரவாயில்ல, எந்த தவறு செஞ்சினாலும் பரவாயில்ல. தன்னை காட்டி கொடுத்த யூதாசி என் சிநேகிதனை என்று அழைத்த தேவ அன்பு தேவனுக்குள்ளே இருக்குமானால் உனக்குள்ளே என்ன அன்பு இருக்கிறது? உனக்கு எனக்கு அந்த அன்பு இருந்தால் என்ன பண்ணிட்டா உன் மனைவி? அவளாண்ட ஒரு நன்மை கூடவா இல்லை? உனக்கு எத்தனை நாள் எத்தனை பணிவிடை செய்திருப்பாங்க. இன்றைக்கு ஒரு நாள் செய்ய முடியாத இயலாத மனநிலையில் இருக்கலாம். போய் பார்த்து பேசு, அன்பு செலுத்து. ஆகவே அன்போ சகல பாவங்களையும் மூடும். உன் பாவங்கள் எத்தனையா இருந்தாலும் நீ அன்பு செலுத்திப்பார், கர்த்தர் உன் பாவத்தை எல்லாவற்றையும் மூடி உன்னை பிளஸ் பண்ணுவார் எப்பவுமே. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் வாசிமா கடைசியாக நீதிமொழிகள் 10:18. இது என்னுடைய உபதேசம், என்னுடையனா கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக சொல்கிறேன். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். இதில் பாருங்க, புறங்கூறுகிறவன் மதிகேடன் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இன்னைக்கு சபை குடும்பம்
கிறிஸ்துவ சமுதாயம் சீர்கெட்ட நிலையில் இருப்பதற்கு ஒரு 90% காரங்கள் புறங்கூறுதல். என்னத என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்த நிலையில் நான் வாழ்வதற்கு காரணம், விளம்பரப்படுத்துவது, விமர்சனம் செய்வது இருக்கக்கூடாது. என்னையே நான் விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடாது. நான் பாஸ்டர், நான் பெரிய ரெஃபரண்ட். 30,000 கொடுத்தா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, அது எப்படி தான் கொடுக்குறானே தெரிலங்க. 10,000 கொடுத்தா ரெவரண்ட் பட்டம் கொடுக்குறான், அது எப்படின்னே தெரியல. 5,000 கொடுத்தா பாஸ்ட்ன்ற பட்டமே கொடுக்குறான். என்ன சில யூனிவர்சிட்டியில் 3,000 கொடுத்தா எம்ஏ பட்டமே கொடுத்துட்றான். ஹலோ, கண்டதை கேட்டதை பார்த்ததை சொல்லுகிறேன். என்ன பாசி, எனக்கு கூட எம்ஏ படிக்கணும்னு ஆசை, ஆனால் படிக்க முடியாது. நான் ஒரு 3,000 கொடுக்குறேன், எனக்கும் வாங்கி கொடுங்களேன். கேவலமாக வாங்கி நம்ம பட்டம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற பட்டத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே சிறந்தது கிடையாது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்பட, நான் கர்த்தருடைய பிள்ளை, இதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், வரட்டும், பரவாயில்ல. ஆகவே புறங்கூறாத, யாரை பற்றியும் கோல் சொல்லாத, போயிட்டு குறை பேசாத. சில பொண்டாட்டிங்களுக்கு எடுத்தோன்னா பேசுறதுக்கே தெரியாது. அந்த ஆள் எங்கே வீட்டுக்கு சரியாக வரான், எந்த ஆள் கல்யாணம் கட்டும்போது அம்மம்மா அம்மம்மா டியர் டியர், 3 வருஷத்துல நாய, சனியன, மென்டல. இது என்ன, கர்த்தர் கொடுத்த ஒரு துணையை நீ அற்பமாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? யார் கொடுத்த துணை சொல்ல? புத்தி உள்ள மனைவியோ? கர்த்தர் அருளை ஈவு. பாச புத்தி இருந்தா தானே. அது இருக்குதோ இல்லையா, இல்லாமையா அதுவும் முட்டாளாகி உன்னை கல்யாணம் பண்ணிதுன்னா அது புத்தி இல்லாதையா பண்ணியிருக்கோம். நான் அடிக்கடி நினைப்பு, என்ன எப்படிடா என் மனைவி கல்யாணம் முடிச்சு எனக்கு அப்பப்போ மறந்து போகுது, ஒன்றையும் சொன்னதே ஞாபகம் வர மாட்டேன். கண்ணாடி கண்ணில் போட்டுக்கினே 1/2 மணி நேரம் தேடிக்கின்னு இருந்தேன் நான் ஒரு நாள். ப்ராமிஸா, கண்ணில் தான் கண்ணாடிக்குது. இப்போ நான் பாட்டுக்கு தேடி நடக்கிறேன், எங்கடா வச்சேன் பெட்டு எல்லாத்தையும் தேடிட்டேன். பீரோவண்ட போய் நிற்கிறேன், அது ஃபுல் சைஸ் கண்ணாடி. என்னடா என் கண்ணில் இருக்குது கண்ணாடி, ஒரு மெராக்கல் மாதிரி தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைச்சி, இதுவும் ஒரு மெராக்கல் தாண்டான்னு. புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் பெருமைக்காக சொல்ல, புகழ்ந்து சொல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கை துணை அப்படின்னு மரியாதை கொடுங்க, நேசிங்க, மன்னிங்க, ஒப்புரவாகுங்க. அப்புறம் நீங்கள் செய்தியை கேளுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். புறம் கூறாத உன் மனைவியை பற்றி மற்றவங்களாண்ட போய் என்ன பண்ணாத, குறை பேசாத. ஒரு நாள் உப்பு கம்மியாகி போச்சு, ஒரு நாள் ஒரு டைம் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, அதையே நீ என்லார்ஜ் பண்ணி அதே வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லின்னு இருப்பேன். நான் கேட்குறேன், ஒரு டைம் தப்பாக போயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி தேவதை மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அவங்க முகத்தை பார்க்குறான், என்னென்ன டிசைன் ஆகுது, இது என்னடா அப்படின்ட்டு. இப்போ எனக்கு 70 ஆகி போயிடுச்சு, அவங்களுக்கு 65 ஆகி போயிடுச்சு. இப்போ நான் இளமையை யோசிக்கிறேன், நான் இளமையில் இருக்கிறேன். என் லட்சணம் எனக்கே தெரில, ஆனால் என் யோசனை, என் கற்பனைலாம் இன்னும் என் மனைவி அப்போ மாதிரியே இருக்கணும்னு வருது. அப்போ போய் நீதிமொழிகளில் பார்க்குறேன், உன் இள வயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்துடுறான் பேசுகிறார் ஆண்டவர். என்னடா இள வயதின் மனைவி, போய் அந்த ஆயாரை போய் கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க. ஹலோ, நான் பச அந்த ஆசை கூட இருக்குதானு? நிறைய பேருக்கு இருக்குதுங்க. 70 வயசு கிழமை போரூருக்கு போகிறேன், பைய தூக்கின்னு வெடிகாலங்க 7 மணிக்கு போகிறேன். ஒரு கிழமை ஒரு வால் போஸ்ட்டை உத்து பார்த்துன்னு இருக்கிறான். நான் என்னடா இந்த கிழமை போய் இந்த வால், அது பார்த்தா அரை நிர்வாணத்தில் சினிமா நடிகை வால் போஸ்ட்டை ஒட்டி வச்சுக்குது. அதை போய் அந்த ஆள் பார்த்துனுக்கிறான் வெடிகாலில். கிழவாங்க ஆசை பாருங்க எவனை விடுது. ஹலோ, பாவ இச்சைகள் பெருகி இருக்கிறது இந்த உலகத்தில். நீ போய் தேட வேண்டியதில் உன்னையே தேடி வருகிறது. யோசேப்பையே தேடி வந்தது, உன்னை தேடி வராதா? நீ தான் அதை விட்டு ஓடணும். ஆண்டவராண்ட போய் உபவாசம் எடுத்து, ஆண்டவரே அந்த போத்திபார் மனைவி வராப்பா, அது என்ன விட்டு போங்க, நான் போய் யோசிச்சு ஜெபம் பண்ணா, அதை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். யாரை விட்ட? போர்த்திபார் மனைவியை விட்டுட்டு, அடுத்த வேளை சோறு நீ தாண்டி போடுவ, நான் வீட்டில் தான் தங்கியிருக்கேன், அது இல்லா கட்டி கூட பரவாயில்ல,
ஆனால் இந்த பாவம் மட்டும் உன்னோடு கூட நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லு. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நல்லா சத்தமா பாடு. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. என்னது உதறி? இங்க மட்டும்தான். அப்படி வெளியே போனோன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு வேற வேலை இல்லை, இதே வேலை தான். அருன்னு அறுத்துனுக்கிறார். காலையிலேருந்து பிரசங்கம் ஒழுங்கா பண்ணல. என்ன நெருங்கி வரும் பாவங்களை என்ன பண்ணணுமா? உதறி விட்டு போகணும். எப்படி விட்டு போனா? எழுந்துரு, உதறி பார்க்கலாம். எழுந்துரு இல்லைம்மா, நீ தான் அப்படியே உக்காந்துங்கிற. என்னவா உதறது சொல்லு. எப்படி? காட்ட. வெரி குட். எல்லாம் கை தட்டுப்பா. ஒட்ட விடாத, அப்புறம் வாழ்க்கையை ஒட்டாது உனக்கு. தயவு செய்து சொல்றேன், சிரிப்புக்காக நான் சொல்றேன். உதறு. பாவம் வந்த உடனே என்ன பண்ணிடுச்சு? இது எப்படி வந்தது, இது ஏன் கிட்ட வருது அப்படின்ட்டு என்ன பண்ண? நிறைய சொல்ல வரும்ல. உட்காரு. அப்படியே நின்று இருப்ப. சொல்லிட்டியா அப்புறம் உட்கார வேண்டியது தானே. இது என்ன ஸ்கூலா இது? சரி, இப்போ நம்ம செய்திக்கு போக போகிறோம். எவ்வளோ நேரம் உங்களுக்கு உபதேசம் பண்ணினேன், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஏன் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற போதகர் பிரசங்கம் பண்ணுவார், செய்தி கொடுப்பார், அதை நிறைய கேட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு மூத்த ஊழியக்காரன் என்ற நிலைமையில் இதெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இதையெல்லாம் எழுதி வச்சுட்டு இப்போ வீட்டில் போயிட்டு அதை நீங்கள் நல்லா இன்னும் யோசித்து, நான் என்னென்ன இப்படி அன்பற்ற தன்மை, புறங்கூறுகிற கெட்ட குணங்கள், இதை என்னை விட்டு விலகட்டும்ல, விட்டுடு நீ ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இன்றோடு ஒழியட்டும் அது எல்லாத்துக்கும். சரி, இப்போ நம்ம செய்திக்கு போக போகிறோம். எடுத்து வாசிங்கள். இன்றைக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்கார். ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏற்கனவே டைம் முடிஞ்சிச்சு. கவனமாய் நீங்கள். சரி, அதுக்கு முன்பாக நமக்கு ஒரு புதிய ஆத்துமாக்களை நான் பார்க்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பிரதர், சிஸ்டர், ப்ளீஸ் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்புறம் போகும்போது அவங்க பேர் ஊர்லாம் நமக்கு ஆனால் இப்போ முக்கியமான நேரம். எல்லாம் கண்களை மூடி. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு அவர் எந்த சூழ்நிலையில் எதற்காக எப்படி என்றெல்லாம் இல்லை, நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள், தேவாலயத்துக்கு புதிதாய் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு இரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டவர்கள். ஆகவே நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு, அன்பின் பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேளையில், இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு மகனுக்காக, மகளுக்காக, திருச்சபையாய் விசுவாசிகளாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவை, விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நேசிப்பு, எப்பொழுதும் உம்முடைய கவனம் இந்த பிள்ளைகள் மீது இருக்கட்டும். தகப்பனே, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஊழியக்காரன் நம்முடைய பிள்ளைகளுமாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். நானும் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கவனியுங்கள். இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர், ஹீப்ரூ சாப்டர் 3 verse 1 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயரின் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பை எழுதி கொள்ளுங்கள். அழைப்பும் தேவ பயமும். இன்றைய நாளின் உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிற, கேட்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு அழைப்பும் தேவ பயமும். ஆண்டவரே, இன்றைய நாளில் இன்றைக்கு என்னோடு கூட பேசுங்கப்பா,
என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், இந்த உலகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் மத்தியில் அதற்கு ஒரு விடுதலை வேண்டி, அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை நான் அளித்து உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட பேசும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியினுடைய தலைப்பு அழைப்பு, தெய்வ பயம். தூக்கம் வரவங்களா அலையிலே சொல்லுங்க பால. எப்படி சொல்லுவான் தூக்கம் வரவன்? எந்த திருடனாவது நான் திருடன் ஒத்துக்கிறேன் இருக்கான பார்த்துருக்கியா? ஒத்துக்க மாட்டான். இங்கேயும் அப்படின்னு ஒரு அம்மா அமுக்குது வாயை. நைட்லாம் என்ன தான் இப்போ மட்டும் இல்லை, நான் அடிக்கடி பார்க்குறேன். இங்கே வரும்போதெல்லாம் அது வாயா. நான் டென்டல் டாக்டராக, நான் வாயை ஆணு தரேன் ஊன்னு தரேன். மூஞ்சி மேலேயே அடி. உனக்கு தூக்கம் வருதா? சை பிசாசு அப்படின்னு நீ அடி. நீ என்ன பண்ண? அடி. ஏன்னா பைத்தியம் ஆயிடு நீ. என்னடாண்ணா பிசாசு வந்து கெடுக்கிறான் உன்னை. ஆண்டருடைய வசனம் உன் மனசில் போகாத மாதிரி. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவனை கெடுக்கிறது. அது உன்னாட போவாது. அவனு அப்படின்னு விட்டு பாரு, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அவனுக்கு தூங்காத ஒழுங்காக சொல்கிறான். அப்புறம் பேரை சொல்லி அசிங்கப்படுத்த வைக்காது யார் தூங்குறாங்க அப்படின்ட்டு. கவனி, அழைப்பும் தேவ பயமும். மறுபடியும் வாசிமா. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று உங்களையும் என்னை உண்டாக்கின, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் கடந்த 2026 வருடங்களுக்கு முன்பாக மனிதனாக இயேசு என்ற பெயரில் வந்தவர். இன்றைக்கு அவருடைய அழைப்பு மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அழைப்பு என்பது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் உங்களையும் என்னையும் தினந்தோறும் எப்பொழுதும் நீ வருத்தத்தோடு இருக்கிறாயா, பாரத்தோடு இருக்கிறாயா, கவலைப்படாது. பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாரு. இது உலக மக்களுக்கோ பொதுவான ஒரு அழைப்பு மட்டுமல்ல. உனக்கும் எனக்கும் கூட வருத்தங்கள் தினந்தோறும் நிமிடந்தோறும் நம்முடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கிறது. வியாதியினால, பிரச்சனையினால, கடன் பிரச்சனையினால, எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் வணங்குகிற, நீங்கள் ஆராதிக்கிற நம்முடைய அன்பு தகப்பன் அது ஒவ்வொன்றையும் அறிந்துதான் சொல்லுகிறார். உன்னுடைய அழைப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமைகள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த அழைப்பு பரம அழைப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏதோ இந்த உலகத்தின் பிழைப்புக்காக வாழ்கிற இந்த 70-80 வருட வாழ்க்கைக்கான அழைப்பு அல்ல. அது பரம அழைப்பு, நித்தியத்திற்கான அழைப்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உன்னை அழைத்த தேவன் பாருங்க, உன்னை நித்தியம் வரைக்கும் அவரோடு கூட என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற வாழ்க்கைக்காக உன்னை அழைத்திருக்கிறார். பரம அழைப்பு. முதலாவது அழைப்பு, மறுபடியும் வாசிமா. என்ன அழைப்பு? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்களும் நானும் அந்த பரம அழைப்புக்கு எப்படிப்பட்டவங்க? ஒரு ஃபோன் வருது எங்கள் ஊரில் இருந்து. அவன் சொத்துலாம் அபகரிச்சிட்டான். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. என்னுடைய அண்ணன் பங்கெல்லாம் இப்போ அவன் அபகரிச்சுட்டு என்னை அழைக்கிறான் ஒரு நாள். எதுக்காகனா வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு சித்தாப்பா. என்னது? நானா முட்டாளா? நான் யோசிச்சு பாரு. வெத்து பேப்பரில் கையெழுத்தும் போட மாட்டேன். என் மனைவியினுடைய ஒரு அப்ளிகேஷன் நேற்று போயிட்டு அதை வாங்கிறதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், ஒரு பிளாங்க் ஷீட்டில் ஒரு கையெழுத்து வாங்கி வந்துரு பிரதர் சிஸ்டர். நான் சொன்னேன், என் வாழ்நாளில் என் மனைவிக்கு தெரியாமல் எந்த திருட்டுத்தனமான வேலையை நான் என்ன பண்ணதில்லை, செய்ததில்லைப்பா. நான் போய் உண்மையாகவே எழுதி கையெழுத்து வாங்கின்னு வரேன்ட்டு நாளைக்கு அப்ளிகேஷன் போனால் கூட பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்றையும் தலைமொழி போகாது, கொடு முதல்லன்னு வாங்கின்னு வந்து அதை ஃபுல்லாக எழுதி மனைவியோட கையெழுத்து போகிறோம். அந்த அம்மா ஸ்பீடாக போடலான்னு தூக்கமாக்கி தருகிறாங்க போல. நான் சொன்னேன், மொத்தத்தையும் படிமா. மொத்தத்தையும் என்ன பண்ண? கணவன் மனைவி அந்த கூட மொத்தத்தையும் என்ன பண்ண? படித்து பார்த்து கையெழுத்து போடு. படித்து பார்த்து என்ன பண்ண? ஃபாரினில் கையெழுத்து வாங்கினா எப்படி தெரியுமா? அவங்களாம் மாதத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட், மாதத்துக்கு ஒரு ஒய்ஃபை மாத்திர கேஸு. அது தெரியாமல் போய் வாங்கிடும். போட்ட பிறகு நான் என்ன கையெழுத்து வாங்கினேன் தெரியுமா? இந்த மாதத்தோடு உன்னுடைய டியூ என்ன பண்ணிடுச்சா முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் வேறு ஆள் கூட போக போகிறோம். நம்ம லிவிங் டுகெதர். இங்கேயும் அந்த வியாதி வந்துருக்குது.
நம்ம தமிழ்நாடு ஒழுக்கமுள்ள ஒரு தேசம், நம்முடைய கண்ட்ரி. ஒருவனோடு தான் சாகிற வரைக்கும் ஒருத்தியோடு தான் என்ன பண்ணான், இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து என் தேவனை மகிமைப்படுத்தி நான் இந்த உலக யாத்திரையை முடிக்க வேண்டும். என்னுடைய அன்பு, என்னுடைய பிரயாசங்கள். ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய உடன்பிறப்பு எல்லாவற்றையும் விட்டு ஒரு புருஷனை தேடி வரும்பொழுது அந்த புருஷன்தான் அந்த மகளுக்குரிய எல்லா அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் வாழ்க்கை துணையை தருகிறார். அதை செலுத்தாத பட்சத்தில் தான் பிரிவினைகள், சண்டை, அங்கே இந்த டிவோர்ஷன் எல்லாம் போகுது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களையும் என்னையும் முதலாவது அழைத்த அழைப்பு பாருங்க, அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆண்டவரே, அந்த அழைப்பில் எனக்கு என்ன இருக்குது, இன்றைக்கு பங்கு இருக்கிறது. அண்ணன் உனக்கு பங்கு கொடுக்காம போகலாம், சொத்தை ஏமாத்திடலாம், அதை பற்றி நீ கவலைப்படாத. ஆனால் பரலோகத்திலே உனக்கு பங்கு வச்சிருக்க இந்த பூலோகத்தில் உனக்கு நியாயம் செய்யாமல் போயிடுவாரா? பிரைஸ் தி லார்ட். அங்கே உனக்கு இருக்குதுப்பா, அங்கே உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி நித்தியமாக வாழப்போகிற அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவானாய் மாறுவதற்கு ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த அழைப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஒன்று எழுதியிருக்காரு. எபிரேயர் 1:5 சீக்கிரம் வாசி. Hebrew chapter 1:5 வாசி. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? 1:5 எபிரேயர் தானே? எபிரேயர் 1:5 வாசி. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? பாருங்க, அழைப்பில் உண்மை இருக்க வேண்டும். அழைப்பில் என்ன இருக்க வேண்டாம்? உண்மை இருக்க வேண்டும். யாத்திராகமம் 3:1-10 சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 3:1-10. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் ஏதோ அடியேன் என்றான். 10 முடிஞ்சுச்சாமா? அப்பொழுது அவர், இங்கே கிட்டு சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆள் ஓட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இழுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இங்க ஒரு மனிதனுடைய அழைப்பை பார்க்கிறோம். கவனிங்க, லிசன். மோசேயினுடைய ஆயுசு நாட்கள் 120 வருடங்கள். 40 வருடங்கள் அரண்மனை வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னையும் என்னையும் தேவன் அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த அழைக்கப்படுகிற நாட்களில் உன்னுடைய ஜபம் உடனே கேட்கப்படுகிறதா இருக்கிறது. அப்பப்பவே பதில் வரும், அப்பப்பவே நீ விரும்பின காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் காலப்போக்கில் இன்னொரு பீரியடு வருது. ஒரு 3 பீரியடு வச்சுருக்கார் ஒவ்வொரு விசுவாசிக்கும். மோசேக்கு 120 வருஷத்தில் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திரமான வாழ்க்கை, ஆடுகளோடு வனாந்திர வாழ்க்கை, ப்ராக்டிக்கல், அவனுக்கு பயிற்சியின் காலங்கள். அப்புறம் 40 வருடம் பாருங்க, அப்போ தான் அவனுடைய செயல்பாடு ப்ராக்டிக்கலில் வருது, ஜனங்களை வழி நடத்த. உனக்கும் எனக்கு அப்படி தான் அழைப்பு இருக்கிறது. நான் அரசம்பத நமக்கு என்ன அழைப்பு இருக்குது?
கண்ணை மூடி மூடி திறக்கிற அழைப்பு இருக்குது. எப்படி கண்களை சொட்டு மருந்து இந்த இது கண்ணில் டெஸ்ட் பண்ணும்போது மருந்து விடுறான் இல்லையா, மூடி மூடி திறந்தால் தான் டைலட் ஆகும். அதுபோல் நான் இப்போ ஒரு மருந்து விடுறான், அப்படி மூடி மூடி திறக்குது. இது என்ன மருந்துன்னு தெரில. கவனி. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. எல்லாம் கை தட்டிப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜபம் மறந்தா எதிரி ஜெயம் பெறுவான். ஃபாதர் அப்போ பாடி ஏற்றினார். அப்போ ஜெபிக்கிறதுக்கோசம் உற்சாகப்படுத்தார். தூங்காமல் எப்போ பார்த்தாலும் தூங்குறான் இல்லையா, அந்த சோம்பேறிங்களுக்கு எழுதினார், தூங்காத, ஜப நேரத்தில் எழுந்து என்ன பண்ண, அதிகாலையில் எழுந்து ஜபம் பண்ண, அப்படி இப்படி. ஆனால் இப்போ இந்த நாளில் எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பாரு? தூங்காமல் பிரசங்கம் கேட்கும் வரம் தாங்கப்பான்னு எழுதியிருப்பார். தூங்குறான் பாரு, கேட்டுக்கினே தூங்குறான் பாரு. இப்போ இல்லை, அப்பத்துலேருந்து அப்படி தான் நடந்து. பவுல் பயங்கர பிரசங்க, நம்மளாம் ஒரு தூசு. அவன் வெகு நேரமாக பிரசங்கம் பண்ணுறதை கேட்ட ஒரு ஐதுக்கு என்ற மனுஷன் 3வது மாடியிலேருந்து உட்காந்து கேட்குறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மாடிக்கு வர இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அவன் 3வது மாடியிலேருந்து கேட்டு ஐதுக்கின்ற ஒரு மனுஷன், நீ எவ்வளோ பிரசங்கம் வேணாலும் நீ பண்ணுப்பா. சில விசுவாசிங்க, நீ எவ்வளோ வேணாலும் நீ பண்ணு, எனக்கு என்ன வந்தது, நான் தூங்கிட்டு துணியை துடைச்சி போட்டு நான் என்ன பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னாலுமே தான் அடி தூங்குறான். அவனும் அது மாதிரி தூங்கினான் பாரு. தூக்கத்தில் டமால்னு 3வது மாடியிலேருந்து டம்முன்னு கீழே வந்துட்டான். அதுவும் பவுல் எதிர்க்க டம்முன்னு விழுறான். பிரசங்கம் தீவிரமாக போயின்னுக்குது. 3வது மாடியிலேருந்து விழுந்து செத்தே போயிட்டான். அப்போ தூங்குறவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, செத்துடுவாங்க. நான் சொல்கிறது சரீர பிரகாரமான சாவை வரல சொல்ல. ஒருவேளை தூங்குறவங்களாம் ரொம்ப வருஷம் கூட இருப்பாங்க. என்ன அந்த வாழ்க்கையை சொல்ல, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தூங்கின்னு தான் இருக்கிற. அதான் இங்கேயும் தூங்குற. நீ ஸ்பிரிச்சுவலில் ஒரு கவனம் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கவனிப்பு இல்லை, ஒரு விழிப்பு இல்லை. நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு நீதிமான் அப்படின்ற விழிப்பு இல்லைப்பா. அங்கே அவன் கூப்பிட்டாலும் அவன் கூட போயிட வேண்டியது. யார் என்ன பாவம் செஞ்சாலும் அவன் கூட உடந்தி ஆயிடுது. காலையில் திரு சாயந்தரம் கட்டிங், என்னது இங்கே ஃபிட்டிங், இங்கே திருவிருந்து எடுத்துகிட்டு அங்கே போய் தெரு விருந்து குடிக்கிறது. இதுக்கு ஒரு பைபிள், இதுக்கு ஒரு பாஸ், இதுக்கு ஒரு சர்ச்சு. கேவலமாக இல்லை? உங்களை சொல்லப்பா, பொதுவாக சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஆன்லைனில் போதில்ல, யாருக்காவது உரைக்கிட்டோம், அதுக்காக பொதுவாக பேசுறது. இதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்காது. என்ன அஞ்சலி உன்னையா நான் சொல்ல, நீ குடிக்கிறியா என்ன? இது பொதுவாக போகுது, யாருக்காவது போட்டோம். திரு விருந்து இங்கே எடுக்க வேண்டியது, அங்கே போய் சீரியல் பார்க்க வேண்டியது, மாமியாருக்கு விஷம் கொடுக்குறா பாருங்க, அத்தை உத்து பார்க்க வேண்டியது. அப்போ தான் உன் மாமியாருக்கு நீ கொடுப்ப. அதுவும் ஒரு குடி மாதிரி தான். அது போதை, எல்லாமே ஒரு போதை தாங்க. வெறும் போதைக்கு குடிக்கிறது மட்டும் இல்லை, சில பேர் ஒவ்வொரு பழக்கம் வச்சுக்கிறாங்க பேர், அது எல்லாமே போதை தான், அடிமை தான். அது சினிமா போதை, சீரியல் போதை, லிப்ஸ்டிக் போதை, என்ன ஸ்டைலின் போதை, அப்புறம் அது என்னது எதுவும் நடக்கிறாங்களா, இப்படி நடந்து காட்டுறாங்களா பார்த்து என்னம்மா, ஃபேஷன் ஷோ போதை, பியூட்டி பார்லர் போதை. இதெல்லாம் சபைக்கு ஒரு பாதை, திருவிருந்து ஒரு அடையாளம். நீ என்ன உன்னை ஃபேஷன் ஷோ நடத்தவா, நான் போதனை பண்ணின்னுக்கிறேன். நான் ஒழுங்கு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை உனக்கு. தலை மாடிக்கு மேலே மாடி போகுது. நாம் ஒரு செங்கல் கட்டமுள்ள வாங்கி என்ன மாடிக்கு மேலே மாடி போகுது. கேட்டால் என்னம்மா இது தலை இப்படி, நயன்தாராயான்றான். நயன்தாராயா இங்கே வரா, இங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டிய உனக்கு ஏன் உலகம் உன் மேலே ஆளுகை செய்கிறது? உலகம், மாம்சம், பிசாசு, இதை சிலுவையில் அறையாமல் உன் வாழ்க்கை எப்படி ஜெயமாக இருக்கும்? உலகத்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் அதுக்குன்னு வெறுமே என்ன மாதிரி வெள்ளை ஜிபா போடுன்னு பண்டார மாதிரி திரிய சொல்ல. நான் பண்பான உடை, கிறிஸ்துவர்களுக்கு ஏற்ற ஒரு அழகான உடை, அதை
ஒருத்தர் சொல்கிறார் சிஎஸ்ஐ சர்ச்சு இன்ஸ்பெக்டர் என் கூட வாக்கிங் வர்றாரு, நீங்கள் 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டை நல்லா தாங்க. நான் சொன்னேன் இந்த ஒயிட் இல்லைப்பா. அவர் சொல்கிறார் பிரசங்கியாரில் எப்பொழுதும் உன்னுடைய உடை வெண்மையானும் தலைக்கு எண்ணெய் பூசினதாக இருக்கும். அவர் ஒரு பெரிய நீதிமான், அது என்னது கூடுதல் பரிசுதான். அவர் இதை எழுதலை, இந்த வெள்ளை எழுதலை. இது நான் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரன்ற அடையாளத்துக்கு போட்டுங்கிறேன். ஆண்டவர் வெண்மைன்றது தூய்மையை குறிக்கிறது. இப்படி வாழ்க்கை எப்படி இருக்குண்ணா தூய்மை. நீ எந்த கால அதுவும் எந்த ட்ரெஸ்னா போட்டணும், நான் அதை சொல்லலை. உன் ட்ரெஸ் எப்படி இருக்கட்டும், ஒரு க்ளீனாக இருக்கட்டும், தூய்மையாக இருக்கட்டும். நீ எந்த ஜாதியில் போகிற, எந்த இதில் இரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தேவனுக்கு முன்பாக தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கும். நல்ல இருதயமாக இரக்கமுள்ள இருதயமாக இருக்கட்டும், இரக்கமுள்ள பார்வையாக இருக்கட்டும். இரக்கமுள்ளவர்கள் தூங்குகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வாதத்தை எழுந்து அனாதையாய் பிச்சை எடுப்பார்கள். நான் பைபிள் எழுதுனா அப்படி எழுதும், தேவன் அப்படி எழுத மாட்டார். நம்ம பிரசங்கம் எப்படி எப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஒரு ஆள் கண்ணை மூடுறதுக்கு இப்போ என் டைம்லாம் வேஸ்டாக போயிடுச்சு. மூடாத இருக்கிற வரைக்கும், அப்புறம் மூடிக்கலாம். ஒரு 80 வயசில் மூட உன்னை நான் கேட்கவா போகிறேன்? யாருன்னா கேட்டால் உனக்கு தெரியவா போகுது? என்ன அரசம்பத 80 வயசில் நீ தானாகவே மூடிக்கின்னு உனக்கே தெரியாத இருக்க போகிற. அப்போ யாருன்னா உன்னை தட்டி எழுப்புவா போகிற? அப்போ மூடு, இப்போ மூடாத. ஹலோ, அப்போ பாருங்க, மோசேயினுடைய அழைப்பு அந்த 120 ஆண்டுகளில் 40 வருடங்கள் அரண்மனை வாழ்க்கையில் நல்ல சுகபோகமாக ராஜ போஜனம் எல்லாம் நல்ல ஃபுல் சாப்பாடு, நல்ல என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருந்தது. ஒரு யூதனுக்காக ஒரு எகிப்தியனை கொலை செய்த குற்றத்திற்காக வனாந்தரத்தில் போய், அதுவும் 7 பொம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போகிறான். எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? ஒரு பொம்பளை இருக்கிற வீட்லேயே நம்மளால் வாய் திறக்க முடியல. மாமியார் 1 8 பொம்பளை இருக்கிற வீட்டில் மோசையில் எதுனா பேச முடியுமா? சரி, அதாவது போட்டவங்க பரவாயில்ல, பாவம் அவன் நிலைமை பாருங்கள். வாக்கு வல்லவன் இப்போ வாயே பேச முடியாது அவர். அதுக்கு பிறகு பார்த்தா ஆடு என்ன பேச போகுது? இந்த மாதத்தை தான் பேசும். இந்த மாதம் என்ன மாதம்? மே மே 24 மணி நேரம் மே அதுவும் கூட இதை தான் பேச முடியும். அதான் மந்த வாயும் திக்கு நாவுமா மாறிட்டான் பொழுது அப்படின்னு நானா சொல்கிறேன். 40 வருடங்கள் உன்னுடைய திறமை, உன்னுடைய முயற்சி, உனக்கு இருக்கிற எல்லா டேலண்ட்டுகளையும் ஒன்றுமில்லாமல் போகிற வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கடைசியாக யோசிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, என் அம்மா சொன்னாங்க, என்னுடைய தாய் என்னை வளர்க்கும்போது சொன்னாங்க, நீ தான் பெரிய தலைவனாய் மாறப்போகிறாய், 30 லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவன் என்ற நிலையில் இருக்க வேண்டி அவன் யோசிக்கிறான். என் அம்மா இப்படிலாம் சொன்னாங்களே, ஆனால் இன்றைய நிலைமை இந்த ஆடுங்களை கூட என்னால் சரியாக மேய்க்க முடியாது, கேவலமான நிலைமையாக போயிடுச்சு. ஆண்டவரே நிற்கிறான் பாருங்க. when you feel the end, நல்லா ஞாபகம் வச்சு, எப்போ நீ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதோட என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான், நான் ஒன்றும் செய்ய முடியாத ஆயிட்டுன்னு நினைக்கிற பாருங்க, அப்போ தான் என் தேவன் உன்னிடத்தில் வருகிறார். மோசே என்று அழைக்கிறார். எப்போ உன்னால் என் திறமையெல்லாம் போச்சு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஊழியத்திலேயோ குடும்பத்திலேயோ இதோட என் வாழ்க்கை எதுக்கும் தகுதியற்றதாய் போய்விட்டது என்று நினைக்கிறாயோ, அப்பொழுதுதான் என் தேவன் மோசே என்று அழைக்கிறார். 80 வயது. அப்படி கூடும்போது எவ்வளவு வயது? 80 வயது. வா, உன்னை என் ஜனத்துக்கு என்ன பண்ண போறான்? அழைத்து கொண்டு போகிறேன். அவனுடைய அழைப்பு பாருங்க. அந்த மோசே அந்த அழைப்பில் எப்படிப்பட்ட தகுதி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை என்னாகமம் 12:7 வாசிங்க. அந்த அழைப்பில் நமக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார்? என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். கை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். நல்லா ஜோரா தட்டுப்பா. மோசேயினுடைய அழைப்பு பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாகிய மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவரான்? உண்மை உள்ளவன். உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புருஷன் மனைவி உறவில் உண்மை இருக்கிறதா? ஹலோ, கணவன் மனைவி உறவில், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவில், எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை ஏற்படுத்தின தேவன் உண்மை உள்ளவர்.
நீ உன்னுடைய பண விஷயத்தில், உனக்கு கொடுக்கப்பட்ட உலக வேலையில், ஒரு வேலைக்கு போனீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும். எவ்வளோ நேரம் வேலை செய்கிற? எங்கள் ஆஃபீஸில் என் கூட ஒரு 2-3 பொம்பளைங்க வேலை செய்யணும். பொம்பளை பாவம் மேடம், அவங்களாம் அந்த மேடங்கள்லாம் வேலை செய்வாங்க. நான் போய் 10 மணிக்கு சீட்டில் உட்காந்து 5:45 வரைக்கும் அப்படியே கத்துறதுக்கு பயந்து வேலை இருக்குதோ இல்லையோ உட்காந்துடும். அப்போ தாங்க வரும் கையெழுத்து ஃபஸ்ட்டில் போய் போட்டுவிடும். அந்த 3 பொம்பளைங்களும் பார்ப்பேன். போட்ட உடனே பார்த்தா 3 சீட்லேயே இருக்காது. நான் ஒரு அரை மணி, நான் ஒன்றும் சூப் நண்டு கிடையாது, இதுங்க எங்கே போச்சு, 10 மணிக்கே வந்து கையெழுத்து போட்டுச்சு. பாவம் யாரோ வந்து தபால் கொடுத்தோம் சார், இன்னும் ரிப்ளை வரல. ரிப்ளை எப்படி வரும்? இது 3 போதா? போயிட்டு பாத்ரூமுக்கு போவோம். எங்கே மேடம் வாங்கினீங்க இதை? இந்த சேரீ பச்சை பாசில், இவ சொல்லுவா காஞ்ச பாசில்னு, அவள் சொல்லுவா புருஷ பாக்கம் ஜாய், எது என்னென்னவோ சொல்லின்னு இருப்பாள். 1 மணி நேரம் ஜாய் அலுகாசுலேயே போயிடுச்சு. 8 மணி நேரம் டியூட்டியில் என்ன ஆகிடுதா? ஜாய் அலுகாசுலேயே போயிடுச்சு. அப்புறம் மீதி நேரம் வருதா, வந்து பைகையெல்லாம் எடுத்து வச்சு 4 ஃபைல் எடுத்து டேபிள் மேலே வைக்குதா, 11 மணி ஆகுது. இளங்கோ அப்படின்னு ஒருத்தாங்க டீ கடை வச்சுருக்கிறான். அந்த இளங்கோ கடைக்கு என்ன பண்ணுறா, இது 3 என்ன பண்ணா, மேடம் வரீங்களா, ஃபைல் எடுத்து வச்சாலும் அவ்வளோதான். 3 போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் போச்சா. அப்புறம் 12 ஆகுது. மேடம் என்ன இன்னைக்கு அவரைக்காய் சாம்பாரா? இல்லை கோசு பொரியல். அப்புறம் 1 மணி நேரம் ஆயிடுச்சா. 1 மணி ஆனோடனே டிஃபன் திறந்தியா, சாப்பிட்டியா, அப்புறம் டேபிள் மேலே கொஞ்ச நேரம் கண்ணை மூடனியா, அப்புறம் 5 மணி ஆச்சா. சம்பளம் மட்டும் உனக்கு 1 லட்சம். வேதனையாக இல்லை? அநியாயமாக சம்பாதிக்கிறீ, எப்படி அது நிற்க? நான் கேட்குறேன். 8 மணி நேரம் வேலைன்னா நீ 8 மணி நேரம் வேலை செய்ய தேவையில்ல. நான் கேட்குறேன். உண்மை, ஆண்டவர் கொடுத்த பணத்தில் உண்மை, குடும்ப வாழ்க்கையில் மனைவிக்கு உண்மை, புருஷனுக்கு உண்மை. உன் செல்ஃபோன் மறைமுகமான எந்த செய்தியும் உன் மனைவிக்கு உன் புருஷனுக்கு தெரியாமல் வரக்கூடாது. புருஷன் சொல்கிறான், நீ அந்த ஆள் கூட பேச மாட்டேன், அதான் கீழ்ப்படிதல். அவருக்கு விருப்பம் இல்லைம்மா நீ அந்த ஆள் கூட பேச்சு வச்சு, அதனால் லீவ் இட், எனக்கு அவசியமே கிடையாது. என் மனைவி சொல்லுவாங்க, ஒரு நாள் இந்த கேட் ஆண்ட போய் நின்றுன்னு நான் சும்மா தலை குளிச்சேன்னு தெரியும், அப்படி வேடிக்கை பார்த்துன்னு, அவங்க கிச்சனில் கடைசி ரூமில் இருக்கிறாங்க. அங்கேருந்து நீ என்ன வாட்ச் பண்ணுறாங்க போல, இந்த ஆள் யாரோ போகிற வர பொம்பெல்லாம் வேடிக்கை பார்க்குறான்னா. நான் மனைவி வச்சுன்னு தான் பிரசங்கம் பண்ணி, இது ஒன்று பொய் பிரசங்கலாம். ஹலோ டே அங்கே என்ன வேடிக்கை அப்படின்னாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படிடா இந்த அம்மா, அப்போலாம் கேமராவே கிடையாது, எப்படி கரெக்டாக பார்க்குறாங்க நான் பார்க்குறத. அவங்க எதேச்சியாக கூப்பிட்டாங்க பிள்ளைக்குது. அன்னையாட கட்டுங்க அந்த கேட் ஆண்ட போய் நின்று நான் வேடிக்கை பார்த்து விட்டேன். கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு. உண்மை, மனைவிக்கு உண்மை. மோசே தன்னை அழைத்த அழைப்புக்கு தேவனுக்கு முன்பாக தேவனே சொல்கிறார். மனைவி சொல்லலை, புருஷன் சொல்லலை, தேவனே சொல்கிறார். தேவன் சொல்கிறது தான் எப்போயும் 100க்கு 100 கரெக்டாக இருக்கும். மனுஷன் சொல்கிறதுலாம் கொஞ்சம் பேலன்ஸ், அப்படி இப்படி தான் சொல்லுவான். ஏற்ற இறக்கம் கூட்டி குறைச்சிலாம் சொல்லுவான். இல்லாத இருக்குதுன்னு கூட சொல்லுவான். செஞ்சதே செய்யல்னு சொல்லுவான். எப்படி எப்படி அப்படி தான் செஞ்சதே செய்யல்னு சொல்லுவோம். செஞ்சதே என்ன பண்ணா, நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் செய்ததும் சொன்னதும் இல்லை என்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். எல்லாம் சேர்ந்து பார். செய்ததும் சொன்னதும் இல்லை என்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடையான் இயேசு மீதுவை பாரம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாது. செய்யாதே செஞ்சன்னு சொல்றான், செஞ்சதை செய்யலன்னு சொல்றான். அப்ப இந்த உலகம் அல்லது நம்மை பார்க்கிற மனிதர்கள் உண்மையற்ற தன்மையில் நம்மை நடத்தினாலும், மோசேயை பார்த்து
அவனுடைய சகோதரன் சகோதரியை பார்த்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வருகிறது. மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என்னுடைய வீட்டில் எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவன் உண்மையாயிருக்கிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன் உண்மையை குறித்து, உன்னுடைய நடக்கையை குறித்து அல்லது உன்னுடைய செயல்பாட்டை குறித்து புருஷனோ மனைவியை கூட உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். நான் உண்மையை தான் இருக்கிறேன், ஆனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஆனால் தேவன் ஒரு நாளைக்கு உன்னை நியாயாதிபதியாக பார்த்து சொல்லுவார், என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் எப்படிப்பட்டவன், உண்மை உள்ளவன். உன் மனைவியை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற, என்னுடைய மகள் அவள் உண்மை உள்ளவர் என்பதை ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், வெளியே கொண்டு வருவார். என்னுடைய தேவன் இறங்கி வருவார். அவரே இறங்கி வந்துட்டார். ஏன் பாருங்க, அவர் வர வேண்டியதில்லை, நம்ம தான் போனோம். இப்போ உண்மை உள்ள மனுஷனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் கொடுக்கிற தேவன் தானியேலுக்கு பாருங்க, அவனை குற்றப்படுத்தும்படியாய், அவனுடைய உண்மையிலிருந்து அவனை குற்றப்படுத்தும்படியாக இருக்கும்பொழுது மோசேன்றவர் தானியேல் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் ஒரு குற்றமும் அவனிடத்தில் காணப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக உங்களை பார்த்து மற்றவங்க உண்மை அற்ற தன்மையை பார்க்கக்கூடாது. போன காலங்கள்லாம் போட்டேன், இனிமேல் போய் உண்மையாயிரு. விபச்சார ஸ்திரியை கையும் மெழியுமாக பிடிச்சு ஆண்டவரோட குற்றப்படுத்தும்படி நியாயம் தீர்க்கும்படி கொண்டு வரும்போது ஆண்டவர் அவளை நியாயமும் தீர்க்கலை, குற்றமும் படுத்தலை. நீ போய் இனி என்ன பண்ணாதா, நான் பிரசங்கம் பண்ணது நேற்று வரைக்கும் இல்லை, அது எப்படின்னா போட்டோம். இன்றைக்கு இனிமேல் போய் எப்படி இரு, நீ உண்மையாயிரு. எப்படி இரு, உண்மையாயிரு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் உண்மை. கடைசியாக ஒன்று பார்க்கலாம். அந்த அழைப்பில் முதல்ல உண்மை இருந்தது, அழைப்புக்கு அவன் அதை இணங்கி போனான். கடைசியில் ஒன்று பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 to 29 கடைசியாக வாசிமா. Hebrew chapter 11 verse 23 to 29. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 to 29. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை இருந்த மோசே அழைப்பில் விசுவாசத்திலும் அவன் பாருங்க இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். கவனிங்கள், அழைப்பில் நீங்களும் நானும் இன்றைக்கு செயல்பட வேண்டிய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். மனைவியோ புருஷனோ குடும்பமோ ஊழியமோ, அதில் பாருங்க பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறையா பாடுகள் இருக்கிறது. அதை நான் ரொம்ப சொன்னால் ரொம்ப டைம் இல்லை. இது ஒவ்வொன்றா சொன்னால் உங்களுக்கு அழைய ஒரு அவ்வளோ பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ புருஷனையோ மனைவியோ குற்றம் சொல்லி கொண்டு வாழாதப்பா. மோசே பாருங்க, தான் பார்வோனுடைய குமாரன் என்று எண்ணப்படுவது, ஒரு அரசனுடைய குமாரன், அரசன் வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கையை விடுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட போய் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் அதான் விசுவாசம். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த விசுவாசத்தில் நான் இன்றைக்கு உயர்நிலையில் போகணும். வருகிற கஷ்டங்களை பார்த்து உன் விசுவாச வாழ்க்கையை நீ விட்டு விடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகத்தக்கதாக பிசாசு பல முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் உன்னுடைய விசுவாசத்தை தேவன் பேரிலுடைய வார்த்தையின் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் என்றைக்கு நீ மட்டுப்படுத்தாது. அவிசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தாது. நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்னை சுகமாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் நினைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். அதான் விசுவாசம். இன்றைக்கு சோர்வுற்று கவலையோடு இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், மோசே தான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருப்பதற்கு அவருடைய விசுவாச வாழ்க்கை. கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். அப்படியே சொல்லி சொல்லி போவார்னு நினைக்காது. இதுதான் கடைசி வசனம். உபாகமம் 9:19 வாசிங்க. உபாகமம்
9:19 மோசேயினுடைய அழைப்பில் எது எது சிறப்பாக இருந்தது அது என்னிடத்திலும் இருக்க வேண்டும் என்ற செய்தி உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். உபாகமம் 9:19 கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். பாருங்க, கடைசியாக பைபிள்லாம் மூடிடு. இப்போ ஒன்றையும் குறிப்பெல்லாம் எடுக்க வேணாம், நிறைய இருக்குது, வேணாம், டைம் முடிஞ்சு போச்சு, அதிகமாக போயிடுச்சு. மோசே பாருங்க, அழைப்பில் உண்மையாக இருந்தது, விசுவாசமாய் வாழ்ந்தது மட்டுமல்ல, கடைசியாக மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை, அதுக்குள்ள அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். மோசே திறப்பில் நிற்கிற ஒரு உண்மையான ஜப வீரன், ஜெபிக்கிறவன். மோசே எப்படிப்பட்டவன்? 40 வருஷமா இந்த ஜனங்க பண்ணுகிற வேதனை, இவங்க சொல்ல முறுமுறுப்பு, அதெல்லாம் பார்த்து பார்த்து தேவன் சுத்தம் டோட்டலாக இவங்களை அழிக்கணும்னு மனசு வைக்கும்பொழுது மோசே பாருங்கள், இப்போ இருக்கிற பாசு மாதிரி இல்லை. விசுவாசி தப்பு செஞ்சால் அவ்வளோதான், நீ காலி, நீ எங்கே பழைக்க போகிற அப்படின்னு சொல்கிற சபிக்கிற ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கிறான். தசம்பாகம் கொடுக்கலையா, அவ்வளோதான், நீ போகிற வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடும்பா அப்படின்றான். ஏயா ஆண்டவர்னா அங்கேருந்து ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு உட்காந்துக்கிறேன். இறக்கமுள்ள தேவன். அப்படி பார்த்தா ஒருத்தன் கூட வண்டி ஓட்ட முடியாத, நானே ஓட்ட முடியாத. ஹலோ, என்னம்மா நீ கொடுத்தானே ஓட்டுற, டெய்லி ஆகணும்ல, எப்போ ஒரு தடவை தானே ஆகுது, சரியாக கவனிக்காது. நான் வண்டி கற்றுக்கும் போது பாருங்கள், அந்த இன்ஸ்பெக்டர் 100 பேர் நிற்க வச்சுட்டாரு. அப்போ இவர் சொல்லி கொடுக்குறாரு, 2 வீலர் நாட் சேஃப்டி பைக். 2 வீலர் என்பது பாதுகாப்பற்ற ஒரு வாசனம், பாதுகாப்பே கிடையாத ஒரு வாகனம் எதுனா இந்த 2 வீலர். ஃபஸ்ட்டு நீ நினச்சா உழுந்தினா அது ஒன்று 4 கால் வச்சு நிற்க போகிறதில்ல, லாரி கார் மாதிரி அப்படியே உழ வேண்டியது தான், உன் கால் தான் போக வேண்டிய, அதுக்கு ஒன்றும் ஆகாது. ரெண்டாவது, 1 மணி நேர பிரயாணத்துக்கு மேலே பயணம் செய்யக்கூடாது 2 வீலரில். செகண்ட், அவர் சொல்லி கொடுக்குறத சொல்ல. மூணாவது சொல்கிறாரு, 6 நிமிஷத்துக்கு ஒரு முறை உன்னுடைய மிரரை அடிக்கடி பேக் சைடு பார்த்துட்டே வண்டி ஓட்டணும். இது 3 இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய சொல்லி கொடுத்தா, அதில் 3. அதை இந்நாள் வரைக்கும் நான் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுனால எந்த கிழவி மேலேயும் மோதலை, எந்த நாய் மேலும் மோதலை, நாயை என் வண்டி மேலே மோதலை. இன்செக்ஷன். ஹலோ, நாய் மோதனா அது எழுந்து ஓடிடும், நீ தான் நாய்க்கு பதிலாக போய் எலும்பு ஒழிஞ்சி என்ன அப்படியே வண்டி எடுத்து ஒரு அம்மா பாச டாட்டா பாய், வண்டி இல்லாதப்போ தோத்துறையா, வண்டி இல்லை பணம் இல்லை, அப்போ தோத்துறையா, என்னதான் பாச தோத்துறேன், ஜபம் பண்ணுங்க, வீடு ஒழுகுது. இப்போ வண்டி டாட்டா பாஸ்டர், உனக்கு டாட்டா வருதுமா சீக்கிரம், சாபம் விடலை, எனக்கே டாட்டா சொல்கிறீ, அவருக்கு என்ன டாட்டா சொல்லுவேன், மேலக்கிறவருக்கு, அவருக்கே டாட்டா சொல்லாத. அவர் எப்போ பார்த்துக்கினே இருக்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் என்ன பண்ணுவான், உயர்த்த. 3.5 லட்சம் பிரீத்தி வந்து உட்காருது, பாஸ்டர் நான் அவங்க பாஸ்டே கிடையாது, பெரியவங்களை மதிக்குது, பெற்றோர்களை மதிக்குது, பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கிறோம், பெரியவங்களை மதிக்க கற்றுக்க. எப்போவுமே மாமியார் வயசை கிழவி சாக போகிற, உனக்கு என்ன இந்த பீசை கையிலே எடுத்து போய் வைக்கிறது சாப்பாட்டை, நீ கழுவில அவங்க சாப்பிட்ணுமா, நான் கேட்குறேன், மரியாதையாக எடுத்துக்கணும். டீ கொடுத்தா எப்படி கூட டப்புக்குன்னு எடுத்து போய் வைக்காத, அப்போயே தெரிஞ்சுக்கலாம் இது ஏதோ சம்திங் ராங்கடான், டப்புன்னு எடுத்தா அப்படி வைக்கிறது, அடிக்கிறது. அது ஒரு நாள் நகைச்சுவைக்காக சொல்ல, எங்கள் மனைவி துணியெலாம் இழுத்துன்னு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ண, பரவாயில்லடா ரொம்ப அக்கறையாக நம்ம வீட்டுக்காரம்மா இந்த துணியெல்லாம் என் துணியெல்லாம் எடுத்து மடிக்க போகிறாங்களான்னு பார்த்தா அப்படின்னு இழுக்கிறாங்க. நான் நேரடியாக கேட்டேன், என்னம்மா என் மேலே எதனா கோவமா, என் துணியை பிடிச்சி ஏம்மா அப்படி கோவமாக இருக்குது, அவங்களே சிரிக்கிறாங்க. பாவி பையன் நல்லா ஜாலியாக போகிறான் வரான், நான் சொல்கிறது எங்கன்னா என்ன நினச்சாங்களே தெரியாது, கத்தருக்கு தான் அவங்களே சிரிக்கிறான். ஹலோ, காட்ட முடியலல்ல, அந்த குழந்தைய போட்டு குத்துறது என்ன, புருஷனுக்கு நேரடியாக அவரை திட்டினா 2 கொடுப்பார்ல, அதனால் டீ எடுத்து போய் டப்புன்னு வைக்கிறது, அவர் அடிக்கிறது, மரியாதையை தான் கொயராக்க. ஏங்க குடிக்கிறதாச்சு, ஏங்க குடிங்க, அன்பு மரியாதையும் கலர்ந்து செயல்பாடு இருந்துன்னா
அவர் நீடித்த நாட்கள் இருந்து முன்னால் 10 வருஷம் முன்னாடியே போயிடுவார் பழுகுது அவர். இன்னும் 10 வருஷம் வாழ நீ கொடுக்குற உபத்திரத்தால் சீக்கிரம் போயிடுவார். இப்போ வானாடா அப்பா, இந்த சனியனை கட்டி வாழ்ந்தது போதும், ஆண்டவரே அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கை போதுண்டாயப்பா. தவறான விண்ணப்பம் 3 பேர் செஞ்சாங்க, மோசே, அப்புறம் யார், எலியா, யோனா. ஆண்டவரே நானா பெத்தனா இந்த பிள்ளைங்கள்லாம் சாக அப்படின்னு தவறான விண்ணப்பம் செய்து மோசே தேவனுடைய ஜனங்கள் மீறி நடக்கும்பொழுது அவன் அப்படி இல்லை, ஆண்டவரே நீங்கள் அழைச்சின்னு வந்த பிள்ளைங்கப்பா, நீங்கள் அழைத்தீங்க எங்களெல்லாம் இந்த வனாந்தரத்தில் சாகடிச்சா என் எதிரிகள் பார்வோன் எகிப்தில் பார்த்து பார்த்தியா நம்முடைய தேசத்தை விட்டு போனாங்க, இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க பார்த்தியான்னு சொல்லுவாங்கப்பா. ஆகவே இரக்கம் வைத்து இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தேவன் இந்த முறையும் மோசேனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார். அதுதான் கடைசி. மோசே உண்மை உள்ளவன் மாத்திரமல்ல, விசுவாசம் மட்டும் இல்லை, திறப்பில் நின்று அழிந்து போகிற மக்களுக்காக, ஜனங்களுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறினால் உன் அழைப்பு பரம அழைப்பாக மாறும். எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. இன்றைக்கு என்னுடைய அழைப்பில், அந்த பரம அழைப்பில் நான் உண்மை இருக்கிறதாப்பா, என்னுடைய பரம அழைப்பில் அந்த விசுவாசத்தில் உறுதி இருக்கிறதாப்பா, அந்த பரம அழைப்பில் நான் என்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய சபை அழிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தாய் தகப்பன் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கால், அழிந்து போகக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் அழியக்கூடாது. மோசே பாருங்க, இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் தான், கோபம் மூட்டுகிறது, ஆனாலும் ஆண்டவரே இவங்களை அழிச்சிடாதப்பான்னு திறப்பில் நின்று மன்றாடினான். அவனுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்தவரே, அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஜெபமல எல்லாம் கண்களை மூடி இந்த ஆராதனுடைய இறுதி வேளைக்காக ஆண்டோர் பேசின அவருடைய சத்திய வார்த்தைகளுக்காக, தேவ உணர்வுக்காக, தெய்வ பயத்துக்காக, அன்பு செலுத்துவதற்காக, செய்தியிலே உன்னுடைய அழைப்பு எப்படிப்பட்டது, பரம அழைப்பு, சாதாரண ஒரு அழைப்பு அல்ல. இந்த உலகத்தை படைத்த தேவன் உன்னை அழைத்து நீதிமானாக்கி உன்னை அவர் மகிமைப்படுத்துகிற வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும். நம்பிக்கை எழுந்து போகாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் ஒருபோது என்னை கைவிட மாட்டார். கடைசியாக திறப்பில் நின்று ஜெபித்துப்பார். உன் வாழ்க்கையின் பிரச்சனை மாறாமல் இருக்கிறதா?
குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறதா, பிள்ளைகள் சபை சமாதானமற்றிருக்கிறதா, திறப்பிலே அழிக்காதபடிக்கு மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினான். கோபமுற்றிருந்த தேவன் அவனுடைய இந்த விசையும் நான் உனக்கு இறங்கினேன் என்று சொல்லி அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், திருச்சபை, ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை இறுதி வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட பேசினப்பட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபை முன்னின்று நடத்தி செல்கிற பாஸ் மோசே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த கிருபையை, ஞானத்தை, உண்மையை, விசுவாசத்தை, திறப்பில் நிற்கிற ஒரு தேவ மனிதனாக ஜீவிக்கக்கூடிய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்து இருக்கட்டும். சத்துனுடைய சதி திட்டங்கள், பிசாசினுடைய நாச வலைகளில் சிக்கக்கூடாதப்பா. வியாதி வேதனைகளில் உம்முடைய பிள்ளைகள் மாட்டக்கூடாதப்பா. வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும். நீடித்த நாட்களால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கும். நிறைவான சந்தோஷம், நிறைவான மன மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவில் உண்டாகிற மகிழ்ச்சி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற மகிழ்ச்சி, சபை ஊழியர் என்ற ஐக்கியம், எல்லா நிறைவையும் தந்து வழி நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்குறைகளை ஒரு விசையாய் மன்னிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை யாவும் எப்பொழுதும் உமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானமோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் வருகை மட்டும் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்துவாராக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபம் அவசியம் தேவை என்பவர்கள் வாங்க. மற்றபடி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அப்படின்னு இல்லை. எப்படி ஒரு அம்மா நாங்கள் இப்போ கூட வாங்க கவலை எப்படி இருக்கணும்? 9:45 மாதிரி கூடாது, 3:15 மாதிரி இருக்கணும். 3:30 மாதிரி கூட தொங்கி போன மூஞ்சியாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மைலிங். எப்படி ஒய்ஃபை பார்த்து ஹஸ்பண்ட் ஐ லவ் யூ சொல்லு, விசுவாசியை பாடு காட் பிளஸ் யூன்னு சொல்லு. இப்போ அது சொல்லிட்டு போயேன் சந்தோஷமா, காட் பிளஸ் யூ. எப்படிலாம் சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன்.